நம்ம விஷயத்தில் ஒரு தடை வருதுனால இதில் வந்து கடவுளுடைய சித்தம் வந்து ரொம்ப அபரிவிதமாக இருக்குன்னு அர்த்தம். எத்தனை பேராக சொல்றது ரொம்ப பலமாக இருக்குது. அதனால தான் நம்ம விஷயத்தில் தடை வருது. இல்லைன்னா ஊர் உலகத்தில் எத்தனையோ சபைகளுக்கு தடை வர்றதில்லை. நமக்கு தடை வருதுனாலே நம்ம ஏதோ சீரியஸாக பர்பஸ்ஃபுல்லாக ஏதோ சில காரியங்களை செய்கிறோன்னு அர்த்தம். ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள், சத்தமாக ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். ஆமேன். அதனால தான் பிசாசு வந்து இது நடந்துடக்கூடாதுன்னு பார்க்குறான். ஆமாவா இல்லையா? இயேசுவை வந்து கொலை பண்ணுறதுக்கு பிசாசு 2-3 இடங்களில் பிளான் பண்ணான். ஃபஸ்ட்டே தாயின் கர்ப்பத்தில் இருக்கும்போதே அழிச்சிடலான்னு பார்த்தான் இல்லையா? குழந்தையா வந்த உடனே அழிச்சிடணும், ஆம்பளை பசங்கள்லாம் கொண்டுடணும்னு சொல்லி ஏரோது பிளான் பண்ணுறாரு. 2வது மலை உச்சியிலேருந்து தள்ளி விட்டுடலான்னு பார்க்குறான். 3வது படகு போயிட்டுருக்குது, நடுக்கடலில் காற்றும் கடலும் கொந்தளிக்குது, அங்கே எப்படியாவது தள்ளி விட்டுடலான்னு பார்க்குறான். இயேசுக்கு மட்டும்தான் இப்படி நடக்குது பாருங்க, சீசர்களுக்கு மட்டும்தான் இப்படி நடக்குது பாருங்க. பரிசேயர்களுக்கு சதுசேயர்களுக்கு நடந்த மாதிரி எதுவுமே இல்லை பாருங்க. அவங்களுக்கெல்லாம் நடக்காது. சொல்லுங்க, அவங்களுக்கெல்லாம் நடக்காது. பக்கத்தில் கேள்வி சொல்ல, தீர்க்க தரிசனம் ஆரம்பிச்சிருச்சு. பக்கத்தில் கேள்வி சொல்லுங்க, உங்களுக்கு தான் இது நடக்கும், வேற யாருக்கும் நடக்காது. வேற யாருக்கும் நடக்கலைங்க, எனக்கு மட்டும்தாங்க அது நடக்குது. நீ எலிசா சொன்னார்ல, நீங்கள் லக்கி பீப்புள், நீங்கள் பாக்கியவான். சத்தமாக தான் சொல்லுங்களேன், நான் பாக்கியவான். என்னது பாக்கியவான்னா? லாட்ரி அடிச்சிருச்சு அதனால பாக்கியவான் இல்லை, பிரச்சனை வந்துருச்சு நான் பாக்கியவான். இது எப்படி இருக்கு? நல்லா இருக்குது. சூழ்நிலை பெருசா வந்துருச்சு ஆகவே நான். சொல்லுங்க ஆமென். நடுக்கடல்ல போராடிக்கிட்டு இருக்கிறேன் நான், ஐயோ இல்ல நான் பாக்கியவான். சொல்ல மாட்டீங்களே, உள்ள இறங்குதா இல்லையா? ஆமென். பிரச்சனை பெருசா வரும்போது நான் பாக்கியவான்ற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் நம்ம கண்ணு முன்னால் வரணும். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? ஆமென். இயேசுவுக்கும் சீசர்களுக்கும் மட்டும்தான் அந்த பிரச்சனை. பிசாசுக்கு நல்லா தெரியும், இந்த ஆட்களை கொண்டுட்டா பாருங்கள், சிங்கிளாகவே ட்ரை பண்ணான். ஆண் பிள்ளைகள்லாம் கொல்லணும்னு இயேசுவை சிங்கிளாக ட்ரை பண்ணான். அப்புறம் மலை உச்சியிலேருந்து தள்ளி ஒன்று சிங்கிளாக ட்ரை பண்ணான். சிங்கிளாக அவர் இருக்கும்போது ட்ரை பண்ணான். 3வது அந்த மலையிலேருந்து தள்ளி விட்டுலான்னு அவரை சிங்கிளாக ட்ரை பண்ணான். 3மே ஒர்க் அவுட் ஆகணும்னா சரி பிளான் பண்ணிட்டான். இவரோட சேர்ந்து அதுக்கு அந்த கேப்பில் வந்து 12 சீசரில் இவர் உருவாக்கிட்டார், கொண்டு வந்துட்டார்ல. ஸோ அதனால் இவர் செத்தா மட்டும் போதாது, இவர் செத்தா பின்னால் 12 பேர் எழும்பிடுவாங்க, மொத்தமாக சேர்த்து 13 பேரையும் கொள்ளணும்னு பிளான் பண்ணான். பிசாசுக்கு நல்லா தெரியும். சொல்லுங்கள், பிசாசுக்கு நல்லா தெரியும் நம்ம மேலே இருக்கிற அபிஷேகம். ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். ஆமேன். உங்கள் மேலே இருக்கிற அபிஷேகம், உங்கள் மேலே இருக்கிற அனாயிண்டிங், உங்கள் மேலே இருக்கிற அழைப்பு, நீங்கள் யாருன்றது பிசாசுக்கு நல்லா தெரியும். அதனால தான் இவ்வளோ டெம்ப்டேஷன், இவ்வளோ பிரச்சனை, இவ்வளோ சூழ்நிலை, இவ்வளவு போராட்டம், கடன் பிரச்சனை. இதுலேருந்து ஜெயிக்கிறதுக்கு கர்த்தர் நமக்கு பலன் தருவார். ஏன்னு சொன்னால் இப்படி பிரச்சனை வரும்போதே நல்லா புரிஞ்சுக்கணும், கர்த்தர் என் கூட இருக்கிறாரு, கர்த்தர் என்னோட இருக்கிறார்ன்றதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். ஆமென். சரி, இன்றைக்கி ஒரு சில காரியங்களை நாம் பார்ப்போம். உபாகமம் 14ஆம் அதிகாரத்துக்கு திருப்புங்க. இன்றைக்கு நம்ம நோட்டீஸில் கிங்டம் பிரின்சிபல்ஸ் ஃபார் எக்கனாமிக்கல் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு போட்டோம், பொருளாதார மேலாண்மைத்துவம் அப்படின்னு போட்டிருக்கிறோம். கர்த்தர் அதற்கான ஒரு அற்புதமான ஒரு வழியாக தான் நமக்கு காணிக்கை, தசமபாகம் இவைகளை எல்லாம் சொல்லியிருக்கிறார். நம்ம எல்லாருமே இதை நல்லா அறிந்தவர்கள் தான். ஆனால் இதில் வந்து நமக்கு சில சமயங்களில் வந்து நாம் இதை செய்யக்கூடாதபடிக்கு இந்த மாம்சம் நம்மளோட போராடுது. சில பிரச்சனைகளை சந்திக்கிறோம், சோதனைகளை சந்திக்கிறோம், நமக்கே இல்லாமல் இருக்கிறோம், நம்மளே நிறைய தேவைகளோடு இருக்கிறோம், பற்றாக்குறைகளோடு இருக்கிறோம், நிறைய சூழ்நிலைகளோடு இருக்கிறோம். அப்போ இதன் மத்தியில் கடவுள் நமக்காக சொன்ன அந்த பிரின்சிபிள், கடவுள் நமக்காக சொன்ன அந்த ஒரு திட்டத்தை நாம் வந்து அமுல்படுத்த முடியாமல் போயிடுறோம். இன்றைக்கு அதை குறித்து கொஞ்சம் பார்ப்போம். ஒருவேளை இன்னைக்கு இதை தான் பார்க்கணுமா அப்படின்னு இல்லை, என்ன வேணாலும் பேசலாம். ஆனால் இன்றைக்கு ஆவியானவர் எனக்கு, நான் இங்கேருந்து வேற ஒரு இடத்துக்கு போனேன், வேற ஒரு இடத்துல போய் நான் உங்களை கொண்டு போய் நிறுத்த நான் விரும்புகிறேன். ஆவியானவர் எனக்கு என்ன வார்த்தையை தந்தாரோ அதை நான் உங்களோட பேச விரும்புகிறேன். இந்த உபாகமம் 14ஆம் அதிகாரம் கடைசி வசனம் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச வசனம். கடைசி வசனத்தில் இருக்கிற 3 வரி, கடைசி 3 வரி, கடைசி வசனத்தில் இருக்கிற கடைசி 3 வரி என்ன இருக்கு? அப்பொழுது, வெரி குட், அப்பொழுது உன் கை செய்யும் வேளையில் எல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். என்ன அற்புதமான ஒரு வார்த்தை. கைகளை தட்டி
ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. நாம கை செய்கிற எல்லா வேலையும் அவர் ஆசீர்வதிப்பாராம். ஆமென். எத்தனை பேர் வேலை செய்யறோம்? கையை உயர்த்தி காமிங்க. எத்தனை பேர் வேலை செய்யறோம்? எல்லாருடைய வேலைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இந்த அக்டோபர் மாதம் ஆசீர்வாதத்தினுடைய மாதம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நல்லா கைத்தட்டி உற்சாகம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ஆண்டவர் சொல்றாரு, நீ இந்த வேலை செஞ்சாதான் ஆசீர்வதிப்பேன்லாம் சொல்லல, உன் கை செய்கிற எந்த வேலையும் ஆசீர்வதிப்பார். நீங்க என்ன வேலை செஞ்சாலும் ஆசீர்வதிப்பாருங்க. கர்த்தருடைய ஆசீர்வாதம் என்பது ஒன்று நம்ம மேல இருக்குது. நம்ம என்ன செஞ்சாலும் ஆசீர்வதிப்பார். உன் கை செய்யும் எந்த வேலையிலும் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் கர்த்தர் சொல்லி இருக்கிறார். அப்படின்னா ஆசீர்வாதத்தை ரிசீவ் பண்றதுக்கு ஒரு வழி என்னன்னா, ஏதாவது ஒரு வேலையை செய்யணும். அதுதான் வழி. ஆமாவா இல்லையா? ஏதாவது ஒரு வேலையை செய்யணும். சொல்லுங்க, ஏதாவது ஒரு வேலையை செய்யணும். சத்தமாக சொல்லுங்க, ஏதாவது ஒரு வேலையை செய்யணும். நீங்கள் என்னோட பேசணும், இது பேசுகிற நேரம் சரியா? ஏதாவது ஒரு வேலையை செய்யணும், அல்லது ஏதோ ஒரு பிஸ்னஸ் பண்ணணும், அல்லது ஏதாவது ஒன்றில் இறங்கணும். கர்த்தர் சோம்பேறிகளுக்கு உதவி செய்ய மாட்டார். கர்த்தர் சோம்பேறிகளை ஆசீர்வதிப்பதில்லை. பக்கத்துக்கு எப்படி சொல்லுங்க, கர்த்தர் சோம்பேறிகளை ஆசீர்வதிப்பதில்லை. நல்ல கண்ணை பார்த்து சொல்லுங்க. அப்படி நீங்கள் புனிஞ்சிட்டே சொன்னீங்கன்னா தெரியாது. ஆமாம், இவங்க லட்சுமி சிஸ்டர் சொல்றது பார்த்தா சசிரேகாவை சோம்பேறின்னு திட்டுற மாதிரியா இருக்குது. சொல்லுங்க, சோம்பேறிகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பதில்லை. ஆமா, வேற யாரும் ஆசீர்வதிப்பதில்லை. வேற யாரும் ஆசீர்வதிப்பதில்லை. சும்மா வேலைக்கே போகாம வீட்டில் உட்காந்துருக்கிறால கர்த்தர் ஆசீர்வதிப்பது இல்லை. ஏன்னா ஆசீர்வாதம் எப்போ வருமா? நீ கையிட்டு செய்யும் எந்த வேலையிலும் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். ஆசீர்வாதத்தை பார்க்கணும்னா ஒரு வேலையை செய்யணும். சும்மா வீட்டில் இருக்கக்கூடாது. ஆசீர்வாதத்தை பார்க்கணும்னா ஏதாவது ஒரு பிஸ்னஸை துவங்கணும். ஆசீர்வாதத்தை பார்க்கணுமா? கடவுளுடைய ஆசீர்வாதம் உங்க மேல இருக்குதான்னு எப்படி தெரியும்? இல்லைங்க, ஆசீர்வாதம் இருக்குன்னு பாஸ்டர் பிரசங்கம் பண்ணாருங்க. நான் எங்க சபையில அழகா ஒரு வார்த்தை சொன்னேன். போர்டில் இருக்கிற எல்லா வாக்கு தத்தங்களும் உங்கள் வீட்டிலே பொருட்களாய் மாற வேண்டும். உங்களுக்கு போய் சொன்ன பாருங்க, நான் சொல்ல புரியுதா இல்லையா? உங்க வீட்டில் இருக்கிற கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும்ன்ற போர்டில் இந்த வசனம் இருந்தா போதுமா? போதுமா? அப்படின்னா கிட்டத்தட்ட 6000 வாக்கு தத்தம் இருக்குன்றாங்க. எத்தனை ஆயிரம் வாக்கு தத்தம்? 6000 வாக்கு தத்தம். நீங்க 1 ஏக்கர்ல வீடு கட்டணும், 6000 வாக்கு தத்தையும் போர்டு அடிச்சு ஒட்டிக்க வேண்டியதான். போதுமா? இல்ல. போர்டில் இருக்கிற ஆசீர்வாதம் என்கிற வாக்கு தத்தம் என் வீட்டில் கட்லா மாறணும், பீரோவா மாறணும், ஏசியா மாறணும். அல்லேலியா சொல்லாதவங்களுக்கு இது வராது. என்ன மாதிரி எல்லாம் பேச வேண்டியதா இருக்கு. ஆமெனா இல்லையா? வாக்கு தத்தங்கள் எல்லாம் பொருட்களாய் மாற வேண்டும். வாக்கு தத்தங்கள் எல்லாம் பணமாய் மாற வேண்டும். ஆமாவா இல்லையா? வாக்கு தத்தங்கள்லாம் சுகமாய் மாற வேண்டும். வாக்கு தத்தங்கள்லாம் ஆசீர்வாதமாய் மாற வேண்டும். வாக்கு தத்தங்கள் பைபிள்ல இருந்து பிரயோஜனம் இல்லை, வீட்டில் போர்டா இருந்து பிரயோஜனம் இல்லை. அவைகள் எல்லாமே என் வீட்டில் பொருட்களாய் மாற வேண்டும். கை தட்டி ஒரு ஆமென் சொல்லுங்க. பொருட்களாய், பணமாய், செல்வமாய், சுகமாய், சமாதானமாய், நிம்மதியாய். அதுதான் ரியாலிட்டி. அதுதான் அங்க சொல்லப்பட்டிருக்குது. ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும்னா அது வெறும் பேப்பர்ல மட்டும் இல்ல, அது என்னவா மாறணும்? பொருளா மாறணும். ஐஸ்வர்யமா என் வீட்டுக்கு வர வேண்டும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அப்போ அதை எப்படி கொண்டு வர்றது? கொண்டு வர்றதுக்கான வழி என்னது? ஆண்டவர் சொல்றாரு, கொண்டு வர்றதுக்கான வழி தான் நீ கையிட்டு எதையாவது ஒண்ணு செய்யணும். கை சொல்லுங்க, ஏதாவது ஒண்ணு செய்யணும். சத்தமா சொல்லுங்க, எதையாவது ஒண்ணு செய்யணும். சோம்பேறியா இருக்க கூடாது, சுறுசுறுப்பா ஏதாவது ஒண்ணு செய்யணும். என்ன வேலை செஞ்சாலும் சரிங்க, கர்த்தர் ஆசீர்வாதி பண்றாரு. இன்னும் சொல்ல போனா இந்த கான்பிடென்ட் உங்களுக்கும் எனக்கும் மட்டும்தான் இருக்குது. இந்த கான்பிடென்ட் வேற யாருக்கும் கிடையாது. ஏன் சொன்ன, இந்த கான்பிடென்ட் கொடுத்தது கடவுளுடைய வார்த்தை. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இந்த வார்த்தையே இல்லாம, இந்த கான்பிடென்ட்டே இல்லாம, இந்த சோர்ஸே இல்லாம எல்லாம் வேலை செய்யறாங்க, எல்லாம் ஆசீர்வதிக்கப்படுறாங்க. அவங்களுக்கு சோர்ஸே கிடையாது. ஷேர் மார்க்கெட்ல போடுறாங்க, போட்ட பணம் 10 மடங்கு லாஸ் ஆகுது. ஏன்னா உங்களுக்கு சோர்ஸ் கிடையாது. ஆனா நான் சொல்றேன், நீங்க போடுற பணம் லாஸ் ஆகவே ஆகாது. ஏன்னு சொன்னா கர்த்தர் சொல்லி இருக்கிறாரு, நான் அதை ஆசீர்வதிப்பேன்னு சொல்லி இருக்கிறாரு. கைத்தட்டி ஒரு ஆமென் சொல்லுங்க. நான் என் திறமையை நம்பி போடல, என் தாளத்தை நம்பி போடல, எனக்கு கொஞ்சம் அந்த பிசினஸ்ல அறிவு இருக்குன்னு நம்பி போடல, அல்லது அந்த வேலையை பற்றி எனக்கு கொஞ்சம் தெரியும்னு நம்பி போடல. கர்த்தர் என்ன ஆசீர்வதிப்பேன்னு சொல்லிட்டாரு. எனக்கு விவரமே தெரியலன்னா கூட கர்த்தர் என்ன ஆசீர்வதிக்க வல்லவராக, அதை தான் நான் நம்பி போடுறேன். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க?
அப்ப எதையாவது ஒன்றை செய்வது என்பது ஆசீர்வாதத்தை ரிசீவ் பண்ணக்கூடிய, ஆசீர்வாதத்தை கிளைம் பண்ணக்கூடிய, ஆசீர்வாதத்தை எடுக்கக்கூடிய ஒரு வே, ஒரு வழி, ஒரு ரூட். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அப்ப எதையாவது ஒன்று செய்யணும். வயசாகி போச்சு நினைக்கக்கூடாது, எனக்கு அறிவு இல்லை நினைக்கக்கூடாது, கல்வி அறிவு இல்லைன்னு நினைக்கக்கூடாது. இட்லி சோட தெரியுமா? இட்லி கடை போடலாம், இட்லி கடை போடலாம். ஆமென், புரியுது? மூலமாக ஏதோ ஒன்று ஆரம்பிக்கலாங்க, முடங்கி மட்டும் போயிடாதீங்க. ரொம்ப நாள் நான் ஒரு முறை இப்படி ஒரு கொட்டேஷன் போட்டேன், ரொம்ப நாள் ஒரே இடத்தில் படுத்து கிடக்காதீர்கள், புதைந்தாலும் புதைந்து போவீர்கள். ரொம்ப நாளாக இருக்கிறான்னு மூடி போட்டாலும் போயிடுவாங்க. நிறைய பேர் முடங்கி கிடக்குறாங்க. கர்த்தர் சொல்கிறார் இன்னைக்கு தீர்க்க தரிசனமா சிலரோட கர்த்தர் பேசுகிறார். ரொம்ப நாளாக ஒன்று ஆரம்பிக்கணும்னு இருக்கிறீங்கல்ல, கர்த்தர் சொல்கிறாரு ஒன்றை ஆரம்பின்னு இன்னைக்கு கன்ஃபார்ம் பண்ணுறாரு. ஏன்னா அதில் தான் ஆசீர்வாதத்தை நான் தர முடியும். ஆசீர்வாதத்தை எப்படி தர முடியும்? பணத்தை எப்படி தர முடியும்? பொருளை எப்படி தர முடியும்? நீ ஏதாவது ஒன்று கை வச்சேன்னா நான் தர முடியும். நீ எதையுமே கை வைக்கலைன்னா நான் எப்படி தர முடியும்? இல்லைங்க, வானத்திலேருந்து பொத்துக்கிட்டு வரும், வரவே வராது. பூமியிலேருந்து பொத்துக்கிட்டு வரும், வராது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நிறைய பேர் அப்படியெல்லாம் எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க. கர்த்தர் கூரையை பிச்சுக்கிட்டு போடுவார். இல்லை, அப்படியெல்லாம் நடக்க போகிறது கிடையாது. அப்படியெல்லாம் கண்மூடித்தனமாக விசுவாசிக்க முடியாது. அற்புதம் என்றைக்காவது ஒரு நாள் நடக்கலாம், ஆனால் ஆசீர்வாதம் அன்றாடம் நடக்க முடியும். கைத்தட்டி ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆமென். என்னையாவது ஒரு நாள் அற்புதத்தை எதிர்பார்த்தா நீங்கள் உட்காந்துட்டீங்கன்னா என்னைக்கு சாப்பிட்றது? சாப்பிட முடியாது. ஆசீர்வாதம் அன்றாடம் நமக்கு உண்டு. அப்போ ஏதாவது ஒன்றில் கை வைங்க, கை வச்சா நான் ஆசீர்வதிப்பேன்றாரு. இன்னொரு ஒரு வார்த்தை அங்கே ஆட் பண்ணி சொல்றாரு, அப்பொழுது ஆசீர்வதிப்பேன்றாரு. சொல்லுங்க, அப்பொழுது. அப்போ எப்பொழுதுன்ற கேள்வியை கேட்கணும். ஆமென், ஆமென்னா இல்லையா? எப்பொழுது, எப்பொழுதுனா 22ஆம் வசனத்திலிருந்து வருது. கடன்னு வாசிங்க. நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு எப்பொழுதும் பயந்திருக்க பழகும்படி. ஃபர்ஸ்ட் கர்த்தருக்கு பயந்திருக்க பழகுங்கள். ஆமென். கர்த்தருக்கு பயந்திருக்க பழகுங்கள். கர்த்தருக்கு பயப்படுறீங்களா? எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? கர்த்தருக்கு பயப்படுறோமா? கர்த்தருக்கு பயப்படுறதுனா என்ன? அப்படியே தொடர்ந்துக்கிட்டு போய் நிற்கிறோமா? அது இல்லை. கர்த்தருக்கு பயந்திருக்க பழகுங்கள். எப்பொழுதும். எப்பொழுதும்னா எந்த விஷயத்துலன்னு சொல்றாரு பாருங்க. கர்த்தருக்கு எந்த விஷயத்துல பயப்படணும்னு கீழே சொல்றாரு. பயந்திருக்க பழகும்படிக்கு, அதாவது கர்த்தருக்கு பயந்திருக்க பழகுன்றாரு. கர்த்தருக்கு பயந்துரு அப்படின்னு சொல்லல, கர்த்தருக்கு பயந்திருக்க பழகு, ட்ரைனிங் எடு. எப்படி எதுலெல்லாம் ட்ரைனிங் எடுக்கணுமா? அதுல ஒரு விஷயத்தை சொல்றாரு, வருஷந்தோறும் நீ விதைக்கிற விதைப்பினாலே வயலில் விளையும் எல்லா பலனிலும் தசம பாகத்தை பிரித்து. எதுல கர்த்தருக்கு பயப்படணுமா? பாவத்தை செய்யாம இருக்கிறது இல்ல, கர்த்தருக்கு பயப்படு அப்படின்னு சொல்லல. தசம பாகத்தை பிரித்து வைக்கிறதுல கர்த்தருக்கு பயந்துருன்றாரு. என்ன மாதிரி வார்த்தை பாருங்க, எனக்கு ரொம்ப பயமா போச்சு இதை படிச்ச உடனே. கர்த்தருக்கு எந்த விஷயத்துல பயப்படு? தசம பாகத்தை பிரித்து வைக்கிற விஷயத்துல பயப்படுன்றாரு. இதை கொஞ்சம் பழகுன்றாரு. எத்தனை பேர் தசமாக கொடுக்குறீங்க? நல்ல கைவேறு சொல்லுங்க. கொடுக்காதவங்க இருக்கிறீங்கல்ல? ஓகே, கொஞ்சம் யோசித்து பாருங்க. இது வந்து கம்பல்சரி கிடையாது. இந்த பிரசங்கத்தை நான் என் சபையில் எப்போவுமே சொல்லுவேன். தசம்பாதத்தை குறித்து பிரசங்கம் பண்ணும்போது சில சமயங்களில் நமக்கு என்ன வரும்னா, ஒரு பெரிய கில்ட்டி கான்சியஸ் வரும். அப்படியே குனிஞ்சிக்குவாங்கன்னு. நீங்கள் நல்லா தைரியமாக உட்காந்துருங்க. இதை குறித்து நீங்கள் கில்ட்டி கான்சியஸ் அடைய வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ டாக்டர்கிட்ட போகிறீங்க, டாக்டர்கிட்ட போய் குனிஞ்சிக்கிட்டே உட்காந்துருப்பீங்களா? உடம்பு சரியில்லைங்க, அதனால நான் ரொம்ப தாழ்வுமான பன்மையாக இருக்கிறேன் அப்படின்னு உட்காந்துருப்பீங்க. இல்லை, டாக்டர்கிட்ட போகும்போதே உடம்பு சரியில்லைன்றதுனால தான் உங்ககிட்ட வந்துருக்கிறேன் நான் அப்படின்னு தைரியமாக உட்காந்துருப்பீங்களா? இல்லையா? இது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நீங்கள் கொடுக்கலன்றதுனால உங்களுக்குள்ள கில்ட்டி கான்சியஸ் வரவே கூடாது. சபையில் எப்போவுமே நான் ஒன்று சொல்கிறேங்க. அதனால நீங்கள் இப்போ கில்ட்டி கான்சியஸோட உட்காந்துருக்கிறதுனால தான், மக்கள் கில்ட்டி கான்சியஸோட உட்காந்துருக்கிறதுனால தான் சில பிரசங்கியார்கள் இதை குறித்து பேச முடிய மாட்டேங்குது. இப்போ என்ன பிரசங்கம் பண்ணுறேன்னு சொல்லிட்டீங்க, நான் பிரசங்கம் பண்ணணுமா இல்லையா? நான் பிரசங்கம் பண்ணால் நீங்கள் வந்து குடிஞ்சிக்கிட்டே உட்காந்துருக்கிறீங்கன்னா, கில்ட்டி கான்சியஸோட உட்காந்துருக்கிறீங்கன்னா, நான் இந்த பிரசங்கத்தை நீங்கள் பண்ணக்கூடாதுன்னு சொல்ல வரீங்களான்றேன். இல்லை இல்லை இல்லை. இப்போ நீங்கள் கொடுக்கலன்றதுனால, கொடுக்க முடியலன்றதுனால நீங்கள் ஒன்றும் கில்ட்டி கான்சியஸ் அடைய வேண்டிய அவசியம் இல்லை. நல்லா நிமிர்ந்து உட்காருங்க. இதை பற்றி கொஞ்சம் விளங்கிக்கிங்க. இதை பற்றி கொஞ்சம் நான் புரிந்து கொள்ள வேண்டும். எனக்கு ஒன்று தெரியாதுன்னா நான் அதை கொஞ்சம் புரிஞ்சுக்க வேணும். நான் கூட கொடுக்காம தான் இருந்தேன், பல வருஷம் கொடுக்காம இருந்தோம். அப்புறமா இதை குறித்து கொஞ்சம் ஆராய ஆரம்பித்தோம். அப்போ தான் ஆண்டவர் சொல்லி கொடுத்தாரு, இப்படி சொல்லி கொடுத்தாரு. கடைசியாக உன்னிடத்துல 2 அப்பம் இருக்கும்போது தான் நீ விதைக்கக்கூடிய வாய்ப்பையே பெறுவாய். நிறையா இருக்கும்போது விதைக்கக்கூடிய வாய்ப்பை பெற மாட்டேன்.
கடைசியா உங்ககிட்ட 2 அப்பம் இருந்து அதையும் சாப்பிட்டு சாகரக்கா வச்சிருக்கிற பாரு, அப்பத்தான் ஒரு தீர்க்கதரிசி வருவான் அதை விதைன்னு சொல்லி கேட்கறதுக்காக. இப்படி சொல்லி கொடுத்தாரு எனக்கு. கடைசியா ஒரு குடம் தான் என்ன இருக்கு, கர்த்தர் சொல்ல அதை தான் விதைக்க போறேன். இல்லைங்க 5 அப்பம் 2 மீன் தான் இருக்குது, ஏன் சோத்து ஏன் வயிற்று பசிக்காக வச்சிருக்கேன், அதை தான் நீ விதைக்க போற. நீங்கள் எப்பொழுது இல்லாமல் இருக்கிறீர்களோ, எப்பொழுது தேவையில் இருக்கிறீர்களோ, எப்பொழுது கடைசி அப்பத்தோடு உட்கார்ந்து கொண்டிருக்கிறீர்களோ, அப்பொழுது தேவனுடைய வார்த்தை உங்களுக்கு நேரம் ஒரு வார்த்தை வரும். என்ன வார்த்தை தெரியுமா? அதையும் தூக்கி விதைத்து விடுகின்ற வார்த்தை. ஒரு ஆமென் சொல்லுங்க. நீங்க அதுக்கு மட்டும் கீழ்படுத்திட்டீங்கன்னா, ஓ லார்ட், அந்த ஒரு குடம் எண்ணெயை மட்டும் கொடுத்துட்டீங்கன்னா, அந்த 5 அப்பம் 2 மீனை மட்டும் கொடுத்துட்டீங்கன்னா தான் தசமபாகம். அந்த 2 அடையை மட்டும் கொடுத்துட்டீங்கன்னா, ஏங்க தீர்க்கதரிசி என்ன மோசமான ஆளா இருக்காரு பாருங்க. அந்த அம்மா வேற விவரமா சொல்லுது, ஏங்க நாங்க 2 பேர் தான் புள்ள, நான் தாய், புருஷன் செத்து போனாரு, இதை சாப்பிட்டு சாகரக்காக இருக்கிறோம், இதை சாப்பிட்டு அவர் சொல்ற நீங்க என்ன சாப்பிட்டு சாகிறது, கொடுத்துட்டு சாகுன்றாரு. நம்ம மாதிரி தீர்க்கதரிசி அப்படிப்பட்ட பிரசங்கியாளர் இருந்தா நம்ம ஏத்துக்கவே மாட்டோம்ல. கொடுத்துரு, கொடுத்ததான் பாருங்க வசனம் சொல்லுது, அவர்கள் வாழ்நாளெல்லாம் வாழ்ந்து புசித்தார்கள். கைத்தட்டி ஒரு ஆமென் சொல்லுங்க. கடவுளை நம்புறீங்களா இல்லையா? இந்த விஷயத்துல பழகுன்றாரு. அதனால நீங்க இந்த கில்ட்டி கான்சியஸ் உட்கார வேண்டாம், நல்லா நிமிர்ந்து உட்காருங்க. நல்லா கவனிங்க. நீங்க வியாபாரம் பண்ணணும், நீங்க ஒரு வேலையை செய்யணும். எதுக்காக தெரியுமா? நீங்க நல்லா இருக்கணும்ன்றக்காக மட்டும் இல்ல, நல்லா இருக்கிறீங்களோ இல்லையோ தசமமாக கொடுக்கறக்காவது நீங்க வேலை செய்யணும். இப்படி ஒரு பிரசங்கத்தை நீங்க கேட்டுக்கவே மாட்டீங்க. கையை தட்டி ஒரு ஆமென் சொல்லுங்க. இன்னைக்கு தீர்க்க தரிசனமா ஆண்டவர் இந்த விவரமா இந்த மாதிரி பேசுறாரு. நீ வேலைக்கு போ, வேலைக்கு போகாம இரு அப்படிலாம் இல்ல, வேலைக்கு போ. நீ சாப்பிடாம இரு, தசமா கொடுக்கறக்காக வேலைக்கு போ. என் ராஜ்யத்துல கொண்டு வந்து விதைக்கிறக்காவது நீ வேலைக்கு போ. என் பண்டசாலையில நிரம்புவதற்காவது நீ வேலைக்கு போ. நான் சொல்லட்டுமா, நீங்க அப்படி வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டீங்கன்னா உங்க கை நிரம்ப ஆரம்பிச்சிடும், உங்க விதைப்பு ஏராள தாராளமா மாறிவிடும். நீங்க கர்த்தருக்கு பயப்பட ஆரம்பிச்சிருவீங்க. கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பமா இருக்குது. நீங்க கோடி கோடியா கர்த்தர் உங்களை நம்பி விதைக்க ஆரம்பிச்சிடுவார். எத்தனை பேர் இருக்கிறீங்க? அதுக்கப்புறம் அடுத்த வசனம் பாருங்க. தேவனாகிய கர்த்தர் தமது நாமம் விளங்கும்படி தெரிந்து கொள்ளும் ஸ்தானத்திலே உன் தானியத்திலும் உன் திராட்சரசத்திலும் உன் எண்ணெயிலும் தசம பாகத்தையும் உன் ஆடு மாடுகளின் தலையீற்றுகளையும் அவருடைய சந்நிதியிலே புசிப்பாயாக. உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கும் காலத்தில் உன் தேவனாகிய கர்த்தர் தமது நாமம் விளங்கும்படி வெகு தூரமாய் இருக்கிறதினால் வழி பிரயாணத்தின் வெகு தொலைவின் நிமித்தமும் நீ அதை கொண்டு போக கூடாது இருக்குமானால் அதை பணமாக்கி பண முடிப்பை உன் கையில் பிடித்து கொண்டு உன் தேவனாகிய கர்த்தர் தெரிந்து கொண்ட ஸ்தலத்திற்கு போய், அடுத்து உன் இஷ்டப்படி சொல்லுங்க, இஷ்டப்படி ஆடு மாடு திராட்சரசம் மதுபானம் முதலான சகலவற்றையும் பணம் கொடுத்து வாங்கி. கடவுள் என்ன மாதிரி பிளான் கொடுக்குறாரு? பணம் கொடுத்து வாங்குற அளவுக்கு கர்த்தர் ஆசீர்வதிப்பார். எல்லாம் சொல்லுங்க, பணம் கொடுத்து வாங்குற அளவுக்கு கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஃபேஸ்புக்கில் என் ஃப்ரெண்டு ஒருத்தர் போட்டிருந்தாரு, ₹1 கடன் இல்லாமல் ரெனால்ட் ட்ரைபர் கார் வாங்கினேன், கர்த்தர் வாங்க எனக்கு உதவி செய்தார்னு போட்டிருந்தாரு. நான் நறுக்குன்னு ஒரு கமெண்ட் போட்டேன், கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார். ஆமென். ₹1 கூட கடன் இல்லாமல் எல்லாம் கார் வாங்கலாம், ₹1 கூட கடன் இல்லாமல் கார் வாங்க கர்த்தர் உதவி செய்தார். அதற்கும் 15 லட்சம் இருக்கும், 13 லட்சம் 15 லட்சம் இருக்கும். கர்த்தர் வாங்க உதவி செய்வாரா? உதவி செய்வாரா? சொல்றாரு, நீ எல்லாத்தையும் எப்படி போய் வாங்க? பணம் கொடுத்து வாங்க. சொல்லுங்க, பணம் கொடுத்து வாங்க. அக்டோபர் மாசத்துல தீர்க்க தரிசனமா ஒரு வார்த்தையை சொல்றேன், நீங்க இந்த மாசத்துல இருந்து பணம் கொடுத்து தான் எல்லாத்தையும் வாங்க போறீங்க. இஎம்ஐ எல்லாம் இயேசுவின் நாமத்துல நான் ரத்து பண்றேன். ஒரு ஆமென் சொல்லுங்க. இஎம்ஐ ரத்து பண்றேன். ஆமென். கடனை ரத்து பண்றேன். கடன் வாங்க போறதில்ல, நான் பணம் கொடுத்து எல்லாத்தையும் வாங்க போறேன். சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. இதை மனசுல கொண்டு வாங்க, உள்ளத்துல கொண்டு வாங்க, இதை கற்பனை பண்ணுங்க, யோசித்து பாருங்க. கர்த்தர் எல்லாத்தையும் பணம் கொடுத்து வாங்கு, பணமாக்கு, பணம் கொடுத்து வாங்கு. அடுத்த வசனம் பாருங்க, அதை பணமாக்கு, இஷ்டப்படி வாங்கு. லேவியனுக்கு 27, லேவியனுக்கு உன்னோட பங்கும் சுதந்திரம் இல்லாதபடியால் அவனை கைவிடாயாக. இந்த இடத்துல ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை. இந்த லேவியன் யார் தெரியுமா? லேவியன் சர்ச் பாஸ்டர், ஆசாரியன். ஆசாரியனை கைவிடாயாக. பக்கத்தில் கைவிட சொல்லுங்க, உங்க பாஸ்டரை கை விட்டுறாதீங்க. ரொம்ப முக்கியம், பாஸ்டரை கை விட்டுறாதீங்க. ஆமென். ஹலோ, இன்னைக்கு நிறைய பாஸ்டர் நடுத்தெருவில் இருக்கிறாங்க, மக்கள் கைவிட்டாங்க.
இன்னைக்கு நான் சொல்கிறேன், இந்த சபையில் உங்கள் பாஸ்டரை கைவிட்டுறாதீங்க. ஏன்னு சொன்னால், நீங்கள் தசமமாக கொடுக்குறது, காணிக்கை கொடுக்குறது, இதெல்லாம் கர்த்தருக்கு கொடுக்குறீங்க. ஆனால் இங்கே வசனம் சொல்லுது, லேவியனுக்கு எந்த பங்கும் சுதந்திரமும் இல்லாதனால அவனை நீ கைவிடக்கூடாது, பாஸ்டரை கைவிடக்கூடாது. இங்கே பின்னால் பவுல் ஒரு வசனத்தில் எழுதுறாரு, உனக்கு ஒரு ஷர்ட் பேண்ட் வாங்கினேன்னா உன் பாஸ்டருக்கும் வாங்கு, அப்படி எழுதியிருக்கிறாரு. உன் போதகனுக்கும் வாங்க, சபை பாஸ்டருக்கும் வாங்குன்றாரு. பாஸ்டர் நேசிக்கிறீங்களா? ஊர் உலகத்தில் இருக்கிற எல்லா பாஸ்டரையும் நேசிப்பாங்க நம்ம ஆட்கள். ஆனால் உயிரை கொடுத்து நிற்கிற ஆளை நேசிக்கவும் மாட்டாங்க. அப்படிலாம் இருக்காங்க, பார்த்துருக்கேன் நான். காணிக்கை கொடுத்தீங்களா, தசமாக கொடுத்தீங்களா? ஆமாய்யா, அனுப்பி வச்சோம்யா. என்னது, எங்கே அனுப்புனீங்க? இல்லை, நாங்கள் அங்கே அனுப்பினோம், இங்கே அனுப்பினோம், இங்கே பாதி அங்கே பாதி அங்கே அனுப்பினோம். இல்லை, உங்கள் பாஸ்டர் நீங்கள் கைவிடாதீங்க. கையை உயர்த்தி விடாமல் என்றும் சத்தமாக சொல்லுங்கள், எங்கள் பாஸ்டரை கைவிட மாட்டோம். ஆமென். பாஸ்டர் எலிசாவை கைவிடாதீங்க, எலிசா குடும்பத்தை கைவிடாதீங்க. ஆமென். நீங்கள் யோசிக்கிறீங்க, அங்கே உட்காந்துருக்கும் போது 2 பேரும் பேசிக்கிட்டீங்களே, இதுதான் சொல்லி கொடுத்தாராங்க. இல்லைங்க, பைபிள் சொல்லு. அதனால தான் எலிசா, அண்ணா வேண்டாண்ணா, நான் அங்கே போய் 28 3ஆம் வருஷத்தின் முடிவிலே வருஷத்தில் உனக்கு அந்த பலன் எல்லாவற்றிலும் தசம்பாகத்தை மறுபடியும் தசம்பாகன்றார். தசம்பாகத்தை பிரித்து உன் வாசல்களில் வைக்க கடவாய். அப்புறம் தான் சொல்றாரு, லேவியனுக்கு உன்னுடைய பங்கு சுதந்திரம் இல்லாதபடியால் அவனும் உன் வாசலில் இருக்கிற பரதேசியும் திக்கற்றவனும் விதவையும் வந்து புசித்து திருப்தி அடைவார்களாக, அப்பொழுது உன் கையிட்டு செய்யும் வேலை. என்ன மாதிரி சொல்றாரு வசனம், எங்க இருந்து ஆரம்பிக்குது? அப்ப இங்க என்னென்ன பாயிண்ட் வருது? 1 தசம்பாகம், ரெண்டாவது பணமாக்கு, எல்லாத்தையும் பணமாக்கு. 3வது பணம் கொடுத்து எல்லாத்தையும் வாங்கு. அப்ப எந்த அளவுக்கு ஆசீர்வாதம் இருந்தா இதெல்லாம் பண்ண முடியும்? ஆமென். டிரைவர் கார் வாங்கணும்னா 15 லட்சம் ஆகும். கர்த்தர் சொல்றாரு, நீ கையிட்டு செய்கிற எல்லா வேலையிலும் பணமாக்கக்கூடிய, பொருளாக்கக்கூடிய வாக்குத்தத்தங்களை எல்லாம் உன் வீட்டில் வந்து சகலவற்றாலும் நிரம்பக்கூடிய விதத்தில் நான் உன்னை அப்பொழுது ஆசீர்வதிப்பேன். பணமாக்குற அளவுக்கு ஆசீர்வதிப்பேன், பொருளை வாங்குற அளவுக்கு ஆசீர்வதிப்பேன், பாஸ்டரை கைவிடாத அளவுக்கு ஆசீர்வதிப்பேன், தசமாக கொடுக்குற அளவுக்கு ஆசீர்வதிப்பேன். கர்த்தர் ஆசீர்வதிச்சா நீங்க என்ன கொடுக்காம போறது? ஆமாவா இல்லையா? கர்த்தர் ஆசீர்வதிச்சா நீங்க என்ன கொடுக்காம போறது? நான் இப்படி கேட்பேன் சபையில எப்பவுமே, கீழே கடந்து ஒரு 500 ரூபா நோட் எடுத்துருக்கிறீங்க, அன்னைக்கு கீழே கடந்துச்சு எடுத்துட்டு வந்தீங்க, ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு வந்துட்டீங்க, அது 100 ரூபா நோட்டா இருந்தது, எவ்வளவு காணிக்க போடுவீங்க? வா, வெரி குட். முழுசும் போட்டுரும். அம்மா இருங்க, நான் உங்க இடத்த வருவேன். முழுசையும் போட்டுரும், 500 ரூபா முழுசையும் போட்டுரும். ஆமாவா இல்லையா? ஆமென். சரி, கடினமா மூட்டை தூக்கி ஒரு 500 ரூபா சம்பாதிச்சிருக்கீங்க, சர்ச்சுக்கு வர்றீங்க, எவ்வளவு காணிக்க போடுவீங்க? கீழே காயின்ஸ் கிடக்குதான்பா, எவ்வளவு போடுவோம்? யோசிப்போம்ல. ஏன்னா ரொம்ப கௌரவமா சொல்றோம் நம்ம. கரெக்ட். ஏன்னா கஷ்டப்பட்டுருக்கிறோம். அந்த 500 ரூபா நம்ம என்ன செய்யல, கஷ்டப்படல. 500 போடுறதுக்கு ரெடி இல்லையா? ஆனா கஷ்டப்பட்ட பணத்தை நான் என்ன கேட்கிறேன், கர்த்தர் ஆசீர்வதிச்சாரு, நீங்க என்ன கஷ்டப்பட போறீங்க? கர்த்தர் ஆசீர்வதிக்கிறேன்றாரு. எத்தனை பேர் ஆமென்னு சொல்றீங்க? நீங்க கஷ்டப்பட்ட பணம் உங்க பாக்கெட்ல இருக்குதுங்க, உங்க பாக்கெட்ல இருந்து எடுத்து போடுறதுக்கு தான் கஷ்டம். நான் என்ன கேட்கிறேன், ஏன் ஷர்ட் எங்க தொங்க விட்டுருக்கிறேன், அதுல 500 ரூபா கட்டு நோட்டு வச்சிருக்கிறேன், அதுல இருந்து எடுத்து போடுறதுக்கு உங்களுக்கு என்ன கஷ்டம்? புரியுதா இல்லையா? நான் உங்க அப்பா அப்படி வச்சுக்க, ஏன் ஷர்ட் பாக்கெட்ட தொங்குது, 50,000 ரூபா இருக்கு, உங்க பாக்கெட்ல இருந்து எடுக்கிறது தாங்க கஷ்டம், அவர் பாக்கெட்ல இருந்து எடுத்து போடுறது கஷ்டமா? கர்த்தர் என்ன சொல்றாரு, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை பெருக பண்ண போறேன், நீ கொண்டு வந்து தசம்பாகத்தை கொடுன்றாரு. என்ன உங்களுக்கு புரியுதா இல்லையா? கர்த்தர் என்ன சொல்றாரு, நீ கஷ்டப்பட்டு உழைச்சி ஓடா தேஞ்சு கடினமா உழைச்சி நான் ஆசீர்வாதம்லாம் பண்ண மாட்டேன், நீ வந்து பெரிய சபிக்கப்பட்ட ஆளு, நீ வந்து உனக்கு திறமை கிடையாது, படிப்பு கிடையாது, அறிவு கிடையாது, நீ என்னவோ பண்ணு, ஆனா எனக்கு தசமா வந்து சேரணும், அப்படி சொல்லல கர்த்தர். நீ கைவை, நான் ஆசீர்வதிப்பேன். சொல்ல மாட்டேன்றீங்களே. ஆமென். நான் ஆசீர்வதிச்சதுக்கு அப்புறம் அது பெருகுதா இல்லையான்னு பாரு, பெருகின உடனே எனக்கு பயப்படு.
எனக்கு பயப்படு, நீ எடுத்து கொண்டு வரணும். அப்போ இது வந்து ஒரு ரொட்டீன். நீங்க வந்து எடுத்து கொண்டு வர பழகுறீங்களான்னு கர்த்தர் பார்ப்பாரு. நீங்க கை வைப்பீங்க, கர்த்தர் ஆசீர்வதிப்பாரு. கையில் உங்ககிட்ட பணம் வரும், பொருள் வாங்குவீங்க, எல்லாம் வாங்குவீங்க. தசம்பாகத்தை பிரிச்சிங்களான்னு பார்ப்பாரு. பிரிச்சு கொண்டு வந்து கரெக்டா அக்டோபர் மாசம் வச்சுட்டீங்களா, உடனே ஆண்டவர் பார்ப்பாரு. நீங்க இன்னும் கை வைப்பீங்க, கர்த்தர் இன்னும் ஆசீர்வதிப்பாரு. ஆமென். அப்ப பெருகும் 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 பெருகும். பெருகின உடனே கர்த்தர் மறுபடி பார்ப்பாரு. கர்த்தருக்கு பயந்து பிரிக்கிறீங்களான்னு பார்ப்பாரு. பிரிச்சு கொண்டு வந்து வச்சிட்டீங்க, கர்த்தர் பார்ப்பாரு. இவனை நம்பலாம். சொல்லுங்க ஒரு ஆமென். இவனை நம்பலாம், இவனை பெருக பண்ணலாம். மாச சம்பளத்தை 10 பேருக்கு சம்பளம் கொடுக்குற ஆளா மாத்தலாம் அப்படின்னு கர்த்தர் நம்புவார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஒரு ட்ரை பண்ணி பாருங்க. நீங்க ஒன்றும் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. ட்ரை பண்ணி பாருங்க, சும்மா விதைச்சு பாருங்க. இந்த வார்த்தையின் அடிப்படையில் விதைச்சு பாருங்க. பாஸ்டர், ஒரு சட்டை வாங்க போனேன், உங்கள் ஞாபகம் வச்சு ஒரு ஷர்ட் எடுத்தேன் உங்களுக்காக, இந்தாங்க கடவுளுக்காக, கடவுளுடைய மனுஷனுக்காக நான் கொடுக்குறேன். கொடுத்து பாருங்க, கொடுத்து பாருங்க. நம்ம காலேஜில் 2 பேர் பிஹெச்டி முடிச்சிட்டாங்க, டாக்டரேட் முடிச்சிட்டாங்க. அவங்களுக்கு நாங்கள் ஹானர் பண்ணணும்னு பேசிக்கிட்டு இருந்தோம். அப்போ எல்லோரும் சேர்ந்து என்னென்ன பண்ணலாம் அப்படின்லாம் பேசிகிட்டு இருந்தோம். ஆளாளுக்கு ஒன்று சொன்னாங்க. எல்லாரும் நான் நினச்சேன், அவங்க பிஹெச்டி முடித்தா நம்ம என்ன பண்ணுறது, அவங்களுக்கு அவங்க தான் நமக்கு ஏதாவது பண்ணணும். ஆனால் நம்ம ஏதாவது ஒன்று செய்யணும்னு நினைக்கும் போது எல்லாருடைய இருதயமும் ஒன்று சேர்ந்து இதை பண்ணலாம் அதை பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது, இதுக்கு எவ்வளோ செலவாகணும்னு யோசிக்கலாம்னு சொல்லும்போது, அவங்க கடவுளுடைய மனுஷர்களை அவர்கள் மதிக்கிறதும் நேசிக்கிறதையும் பார்க்கும்போது, கர்த்தர் பார்க்கும்போது எப்படி பார்ப்பா தெரியுமா? இவங்க கையில் ஏராளமாக கொடுக்கணும்னு பார்ப்போம். எத்தனை பேர் ஆமென்னு சொல்றீங்க? அங்கே சொல்லுது விதவையை கைவிடாத, அங்கே சொல்லுது திக்கற்றவனை கைவிடாத. செய்யலாமா? செய்யலாம். நம்ம ஏன் திக்கற்றவர்களுக்கு உதவி செய்ய மாட்டேன்றோம்? ஏன் விதவைகளுக்கு உதவி செய்ய மாட்டேன்றோம்? நாம என்ன நிலைமையில் இருக்கோம் தெரியுமா? அடியேனே உதவி தேவையா இருக்கும் போது நான் எப்படி மற்றவர்களுக்கு உதவி செய்வது? கர்த்தர் சொல்றாரு, நீயே எப்படி இருக்க கூடாது. உதவின்னு சொன்னா நீ தான் முதல்ல செய்யற ஆளா இருக்கணும். கொடுப்பதுன்னு சொன்னா நீ தான் முதல்ல கொடுக்குற ஆளா இருக்கணும். விதைக்கிறதுன்னு சொன்னா நீ தான் விதைக்கிற ஆளா இருக்கணும். ஏன்னு சொன்னா அதுலதான் நான் உன்னுடைய தேவன் என்பது அடங்கி இருக்கிறது. நான் உன் தேவன் என்பதை இந்த உலகத்திற்கு காண்பிப்பது அடங்கி இருக்கிறது. எத்தனை பேர் நோடாமன்னு சொல்லுங்க? ஹல்லேலூயா. இருக்கிறீங்களா? சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. இதை கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்க. ஆண்டவர் என்ன சொல்றாரு? இப்படி செய்யலைன்னா அதுக்கு ஒரு பேர் சொல்றாரு, என்னன்னா வஞ்சிக்கிறீங்க அப்படின்றாரு. சரி, இந்த வஞ்சிக்கிற விஷயம் வஞ்சிப்பதுன்னா என்னது? ஏமாற்றுவது, அது அல்லது அவர்கிட்டருந்து வாங்கிட்டு அவரை மறந்துடுறது இல்லை, இதெல்லாம் வஞ்சிப்பது அப்படின்ற அர்த்தம். அவர்கிட்டருந்து வாங்கிட்டு அவற்றை மறந்துடுறது. வாங்குற வரைக்கும் நல்லா முட்டி போட்டு கண்ணீரோட ஜெபம் பண்ணுறது, வாங்கினதுக்கப்புறம் ஆண்டவரே கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க வந்துடுறான்ட்டு போயிடுறது, இதெல்லாமே ஒரு வஞ்சிப்பதற்கு அடையாளம். ஆமென். சரி, இப்போ நான் என்ன பாயிண்ட்டுக்கு நான் ஜம்ப் ஆக விரும்புகிறேன்னா, தசமெல்லாம் விடுங்க, காணிக்கையெல்லாம் விடுங்க. சில சமயங்களில் மக்கள் தேவனை வஞ்சிக்கிறார்கள். இப்போ இந்த வஞ்சிப்பதுனா என்னன்னா, ஆண்டவர் சொல்றாரு, அவர் பண்ணின உடன்படிக்கைக்கு நீங்க கோஆபரேட் பண்ணலைனாலே வஞ்சிப்பதுன்றார். இதுதான் அர்த்தம். அவர் பண்ண உடன்படிக்கைக்கு, அவர் கொடுத்த ஒரு கட்டளைக்கு, அவர் சொன்னதை செய்வதற்கு நீங்க கோஆபரேட் பண்ணலைனாலே வஞ்சிப்பது அப்படின்ற அர்த்தத்தில் சொல்றாரு. பாருங்க எப்படியெல்லாம் வஞ்சித்தாங்கன்றது பைபிள் நிறையா இருக்குது. ஒரு வசனத்தை வாசித்து பாருங்க, மத்தேயு 23:23. இன்னொருத்தர் மல்கியா 3 திருப்புங்க, மல்கியா 3. ஃபர்ஸ்ட் மல்கியா 3 வாசிங்க டக்குன்னு. 8ஆம் வசனம் 9ஆம் வசனம். மனுஷன் தேவனை வஞ்சிக்கலாமா? கர்த்தர் நீ மனுஷன் தேவனுடைய பிள்ளை தசம்பாகம் கொடுக்காமல் இருக்கலாமா? அப்படித்தானே சொல்லியிருக்கணும். ஆனா அப்படி சொல்லல. அவர் எப்படி சொல்றாரு? மனுஷன் தேவனை வஞ்சிக்கலாமான்ற வார்த்தை ரொம்ப ஹார்டான வார்த்தை. கொடுக்காம இருக்கலாமா அப்படின்னு கேட்டிருந்தா கூட சரி பர்சனலா கேட்குற மாதிரி இருக்குது. ஆனா வஞ்சிக்கலாமான்றார். வஞ்சிக்கலாமா? நீங்களும் என்னை
என்னை ஏமாத்துறீங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏமாத்துறீங்கன்னா என்ன அர்த்தம்? உங்கள் கஷ்டமான சூழ்நிலை, உங்கள் சூழ்நிலை, உங்கள் வேலை, உங்கள் வியாபாரம் எல்லாத்தையும் நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். ஆனால் நீங்கள் எனக்கு பயப்பட மாட்டேன்றீங்க. நான் சொன்னபடி செய்ய, என் உடன்படிக்கைக்கு கோஆப்ரேட் பண்ண மாட்டேன்றீங்க. ஆமாவா இல்லையா? இதான் அர்த்தம். நான் சொல்ற மாதிரி செய்ய மாட்டேன்றீங்க. ஆனால் ஒரு கஷ்டம்னா நீங்கள் யார்கிட்ட தான் வந்து நிற்கிறீங்க? சத்தமாக சொல்லுங்க. ஏங்கிட்ட தான் வந்து நிற்கிறீங்க. ஒரு வேலையை நம்பி, ஒரு வேலையை யாரை நம்பி செய்கிறீங்க? கடையை யாரை நம்பி திறக்குறீங்க? ஒரு பிஸ்னஸை யாரை நம்பி பண்ணுறீங்க? என்ன தானே நம்பி பண்ணுறீங்க. ஆனால் நீங்கள், நான் உங்கள் கஷ்டம் சூழ்நிலையை பார்க்குறேன், நான் உங்களை ஆசீர்வதிச்சிடுறேன். ஆனால் நீங்கள் என்ன பண்ணிடுறீங்க? ஆசீர்வாதம் வந்ததுக்கப்புறம், பணம் வந்ததுக்கப்புறம், செல்வம் வந்ததுக்கப்புறம், சுகம் வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணிடுறீங்க? ஏமாத்திடுறீங்க, மறந்துடுறீங்க. அப்படி வஞ்சிக்கலாமா அப்படின்னு கேட்டு கீழே சொல்கிறாரு. எதில் வஞ்சிக்கிறீங்கன்னா, இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் வஞ்சிக்கிறீங்க. நீங்கள் எல்லாருமே என்ன வஞ்சிக்கிறீங்க அப்படின்றாரு. சரியா? இன்னொரு வசனத்தை பாருங்க, மற்ற 23:23. அவங்க பாருங்க எப்படி வஞ்சிக்கிறாங்க. வெறும் தசமாங்க காணிக்கல மட்டும் இல்லை, வேற சில விஷயத்துல வஞ்சிக்கிறாங்க. 23:23. மாயக்காரராகிய வேத பாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ, நீங்க ஒற்றலாமிலும் வெந்தயத்திலும் சீரகத்திலும், நல்லா கவனிங்க, தசமபாகம் கொடுக்குறாங்க, கொடுக்கிறவங்களும் வஞ்சிக்கிறாங்களாம். அப்போ இது வஞ்சிப்பது என்பது முற்றிலும் தசமபாகம் சம்பந்தப்பட்டது மட்டும் அல்ல அப்படின்றத சொல்ல வரேன். வஞ்சிப்பது என்பது காமன். இப்போ உதாரணத்துக்கு இங்க இந்த வார்த்தைகிட்ட போறதுக்கு முன்னால உதாரணத்துக்கு இப்போ பாருங்க, இப்போ கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிச்சு கொண்டு வந்து அதில் தசம்பாகத்தை பிரித்து கர்த்தருக்காக கொடுத்துறோம். கர்த்தர் சொன்ன வார்த்தையின்படி, உடன்படிக்கையின்படி விதைக்கிறோம். சரியா? அது கொஞ்சமாக இருந்தால் கூட நீங்கள் பிரித்து விதைச்சிட்டீங்க, உண்மைதான். ஆனால் இல்லை, நான் தசமபாகம் கொடுக்கணும், அல்லது தசமபாகம் கொடுப்பதற்கு எப்படி துணிச்சல் அப்படின்னா, ஒரு திருடுற ஆளு, ஒரு பொய் சொல்ற ஆளு, ஒரு ஏமாத்துற ஆளு, கள்ள தராசு வச்சு வியாபாரம் பண்ற ஆளு, கொள்ளையா சம்பாதிச்சு நானும் தசமபாகம் கொடுக்குறேன்னு சொல்லி வர்றாங்கன்னு வைங்க. இதை எந்த விதத்தில் எடுத்துக்கலாம்? இதுவும் ஒரு விதமான வஞ்சிப்பதானே? வஞ்சிப்பதானே? இல்லை, ஆமாவா இல்லையா? இதுவும் ஒரு விதமாக வஞ்சிப்பதுதான். அப்போ நாம கொடுப்பதில் வஞ்சிப்பதென்றால் கொடுக்காம இருக்கிறதுனால நான் வஞ்சிக்கிறேன்னு அர்த்தம் இல்லை. நீங்க சரியா, முறையா, உண்மையா, ஒழுக்கமா, ஆமாவா இல்லையா, கஷ்டப்பட்டு உழைச்சி உங்க பணத்துல தசமாக கொடுக்குறீங்களான்னு தான் கர்த்தர் கேட்கிறாரு. கை தட்டி ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. ஆமேனா இல்லையா? அதுக்கு பதிலா கஷ்டப்பட்டு அதை எடுத்து ஓரத்தில் வச்சுட்டு திருடுறது, களவு பண்றது, அல்லது பொய் சொல்றது, ஏமாத்துறது, அதன் மூலமா வர பணத்துல தசமபாகத்தை கொடுத்து கர்த்தரை வந்து கரெக்ட் பண்ண பார்க்கிறோம் அப்படின்னாலும் அது ஒரு விதத்துல வஞ்சிப்பதான். இவங்க பாருங்க, இவங்க எல்லாத்துலயும் தசமபாகம் கொடுக்குறாங்க. ஒற்றலாமில், வெந்தயத்துல, சீரகத்துல, நம்மளை விட பயங்கரமான பரிசுத்தவான்கள் இந்த மாயக்காரராகிய வேத பாரகர், பரிசேயர்கள். ஆனா எதை விட்டுட்டாங்க? எதுல வஞ்சிக்கிறாங்க? வாசிங்க. நியாய பிரமாணத்தில் எதுல வஞ்சிக்கிறாங்க? நீதியில வஞ்சிக்கிறாங்க, இரக்கத்துல வஞ்சிக்கிறாங்க, விசுவாசத்துல வஞ்சிக்கிறாங்க. ஆண்டவர் சொல்றாரு, இவைகளையும் செய்யணும், அவைகளையும் விடாதிருக்க வேண்டும். இப்ப நீதி செய்யலைனாலும் வஞ்சிப்பதுதான், விசுவாசம் இல்லைனாலும் வஞ்சிப்பதுதான், இரக்கம் பாராட்டலைனாலும் வஞ்சிப்பதுதான். கடவுளுடைய பார்வையில தசமம் கொடுக்கலன்றதால நீங்க வஞ்சிக்கிறீங்கன்னு சொல்லல. அந்த இன்டென்ஷன், எல்லாம் சொல்லுங்க, இன்டென்ஷன், அந்த உள்நோக்கம் எப்படி நீங்க பண்றீங்க. நான் ஒரு சபைக்கு பிரசங்கம் பண்ண போனேன். அங்கே ஒருத்தர் தசமம் கொடுக்க வந்தார். நான் ஏற்கனவே சொன்னேன்னு நினைக்கிறேன். தசமம் அங்கே காணிக்க போட வந்தார். காணிக்க பாட்டு நான் பிரசங்கம்லாம் பண்ணி முடிச்சிட்டேன். காணிக்க பாட்டு அங்கே பின்னால் இருந்து வர்றவர் பர்ஸை கையில் அப்படி எடுத்தார் பாருங்க. கையில் எடுத்து அப்படி பிரித்து காமிச்சார். 500 நோட்டாக இருந்தது. ஏன்னா அங்கேருந்து காமிக்கிறார், நான் இங்கே உட்காந்துருக்கேன். இப்போ எனக்கு தெரியத்தானே செய்யும். 500 நோட்டாக இருந்தது. இது உண்மையாக நடந்துச்சு, நான் கதை கட்டலை.
அதுல இருந்து ஒரு 500 நோட்டு அப்படி எடுத்தார். அப்படியே எடுத்து அப்படி காமிச்சிட்டே வந்தார். ஒரு 12 வருஷம் இருக்கும் இது நடந்து. கொண்டு வந்து அப்படி போட்டார் உள்ள. கர்த்தர் ஏற்றுப்பாருன்றீங்க இந்த காணிக்கையை. இது வஞ்சிப்பதான். இதெல்லாம் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் கிடையாது. கர்த்தர் முதலே சொல்லிட்டாரு, தசமாம் கொடு, காணிக்கை கொடு, இதெல்லாம் பண்ண, எல்லாம் ஓகே, முதல்ல பயப்படு, கர்த்தருக்கு பயப்படு. இது இது எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம். எதுக்காக விதைக்கிறோம்? இப்படி விதைக்க சொன்னார் கர்த்தர். இல்ல, என்கிட்ட எவ்வளவு இருக்குன்னு காமிக்கிறதுக்கா சபைக்கு வர்றோம்? இல்ல. அப்ப நிறைய பேர் தசமம் கொடுக்காமையும் வஞ்சிக்கிறாங்க, நிறைய பேர் தசமாகவும் காணிக்க கொடுத்தும் வஞ்சிக்கிறாங்க. பேர் புகழுக்காக ஏமாத்திரம் பணத்தை பொய் சொல்லி கள்ளத்தராசு வச்சு, இதெல்லாம் கர்த்தருக்கு பிடிக்காது. இன்டென்ஷன் ரொம்ப முக்கியம். நீங்க தசமாவும் கொடுக்குறீங்களா கொடுக்கலையான்றது மேட்டரே இல்லை. நீங்க கர்த்தருக்கு பயப்படுறீங்களா? உங்க உள்ளத்துல உண்மை இருக்க விரும்புறீங்களா? கர்த்தர்ட்ட சொல்றீங்களா, ஆண்டவரே என்கிட்ட 2 காசு தான் இருக்குது ஆண்டவரே, அதை கூட போட்டுற ஆண்டவரே, அந்த மாதிரி டிரான்ஸ்பரன்சி இருக்குதா? கடவுளுடைய ஆசீர்வாதம் அப்பதான் வரும். எத்தனை பேர் ஆமைன்னு சொல்றீங்க? இதெல்லாம் ஒரு விதத்தில் வஞ்சிப்பதான். இவங்க இப்படி வஞ்சிக்கிறாங்க. இன்னொருத்தவங்க எப்படி வஞ்சிக்கிறாங்க பாருங்க. அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம், அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து பாருங்க. இவங்க வாலண்டியராகவே நாங்கள் எல்லாத்தையும் விற்று கடவுள் பாதத்தில் வச்சிடறோம்னு சொல்லிட்டாங்க. அனனியா சப்பீரான்ற கணவன் மனைவி, எடுத்து வாசிங்க. அனனியா என்னும் பேருள்ள ஒருவனும் அவனுடைய மனைவி ஆகிய சப்பீராலும் தங்கள் காணியாட்சியை விற்றார்கள். 2 பேருமே இப்போ ஒரு நிலத்தை விற்கிறாங்க. விற்ற உடனே தன் மனைவி அறிய அவன் கிரயத்தில் ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து, இங்க பாருங்க, மனைவிக்கு தெரிகிற மாதிரியே ஒரு பங்கை வஞ்சித்து வைத்துனா எடுத்து வச்சிட்டாரு. ஒரு பங்கை எடுத்து வச்சிட்டாரு. ஆனால் இவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, நாங்கள் விற்கிறத அப்படியே அந்த தொகையை கொண்டு வந்து நாங்கள் கொடுத்துட்றோம், அப்போஸ்தலருடைய பாதத்தில் வச்சிடறோம்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் மனைவிக்கும் தெரியுது. 2 பேரும் சேர்ந்து எடுத்து வச்சிட்டாங்க. வச்சு ஒரு பங்கை கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்தில் வைத்தார்கள். அடுத்த வசனம், அவனை நோக்கி பேதுரு, அனனியாவே, நிலத்தின் கிரயத்தில் ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து. எப்படி இவருக்கு தெரியும்? பரிசுத்த ஆவியானவர் உள்ள இருக்கிறாரு. சொல்றாரு, பரிசுத்த ஆவியானவரிடத்தில் பொய் சொல்லும்படி சாத்தான் உங்கள் இருதயத்தை நிரப்பினது என்ன? அப்ப இதெல்லாம் யார் வேலை? வஞ்சிக்க வைக்கிற வேலை யார் வேலை? தசமத்தை கொடுக்க விடாம பண்ற வேலை யார் வேலை? பொய் சொல்ற வேலை யார் வேலை? ஏமாத்த வைக்கிற வேலை யார் வேலை? நல்லா கவனிங்க. வாரம் வாரம் சபைக்கு வரும்போது பிரசங்கத்தை கேட்போம், வசனத்தை கேட்போம், பாட்டு பாடுவோம், இருக்கிற காசை போடுவோம் காணிக்க. ஆனா சம்பளம் வரும்போது கர்த்தர் தசமத்தை பிரிச்சு வைன்னு சொல்றாருல்ல, அப்போ பிசாசு பேசுறது காதுல விழும். நீயே கஷ்டப்படுற, நீயே வாடகை கொடுக்க முடியாம இருக்கிற, நீயே பிள்ளைகளுக்கு ஃபீஸ் கட்ட முடியாம இருக்கிற. எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு, நாங்களே எங்கள் பிள்ளைகளுக்கு ஃபீஸ் கட்ட முடியாத ஒரு சூழ்நிலை. ஆனால் ஒரு ஆஃபரிங் வந்துச்சு. அந்த வர்றதுக்கு கொஞ்சம் முந்தின நாள் தான் ஒரு பாஸ்டர் எங்கள் பிள்ளைகளுக்கு ஃபீஸ் கட்டுறதுக்கு எனக்கு ஒரு உதவி செய்யுங்க அப்படின்னு கேட்டிருந்தாரு. அடுத்த நாள் எங்களுக்கு ஒரு காணிக்கை வந்துச்சு. ஆக்சுவலாக எங்கள் பிள்ளைகளுக்கே ஃபீஸ் கட்டலை. கர்த்தர் உடனே உணர்த்தினார். அதனுடைய தசமத்தை பிரித்து அவனுக்கு அந்த நபருக்கு விதைச்சது. உடனே நாங்கள் பிளான் பண்ணோம், வர வச்சோம், சாயந்தரம் வர வச்சோம், அவர் கையில் கொடுத்தோம், சந்தோஷமாக வாங்கிட்டு போனார். அடுத்த மாதமும் ஒரு மெசேஜ் போட்டார், பாஸ்டர் மீதி கொஞ்சம் கட்ட வேணும், ஜெபம் பண்ணுங்க, உதவி செய்யுங்க. எதுக்கு சொல்ல வரேன்? ஏங்க, கர்த்தர் பாக்கெட்லேருந்து எடுக்கும்போது நமக்கு என்ன கவலை? ஏன் பிள்ளைகளுக்கு ஃபீஸ் கட்டலன்னு கர்த்தருக்கு தெரியாதா? அந்த பாஸ்டருக்கு தெரியாது, ஆனால் கர்த்தருக்கு தெரியாதா? இல்லை எனக்கு தெரியாதா? என் மனைவிக்கு தெரியாதா? யோசித்து பாருங்க. கோடி கோடியா பணத்தை வச்சுட்டு கர்த்தர் காத்திருக்கும் போது கர்த்தர்
டெஸ்ட் பண்றது என்னது? நம்முடைய இருதயத்தை டெஸ்ட் பண்றாரு, நம்முடைய மனதை டெஸ்ட் பண்றாரு. வராத வரைக்கும் எப்படி இருக்கிறோம், வந்ததுக்கு அப்புறம் எப்படி இருக்கிறோம் டெஸ்ட் பண்றாரு. எத்தனை பேர் ஆமென்னு சொல்றீங்க? கர்த்தர் நம்மளை நம்ப விரும்புகிறார், நம்ப பார்க்கிறாரு. அது காணியாட்சியா இருக்கிற வரைக்கும், நிலமா இருக்கிற வரைக்கும் ஒண்ணுமே பண்ணல. ஆனா அப்ப சொன்ன வார்த்தை என்ன, அப்ப பண்ண உடன்படிக்கை என்ன, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னா வித்த உடனே பணம் நிறைய வருது, ஒரு பங்கை எடுத்து வைக்கிறாங்க. இது என்னத்தை காமிக்க தெரியுமா? எடுத்து வைப்பது, கொடுக்காமல் இருப்பது, வஞ்சிப்பது எல்லாம் என்னத்தை காமிக்க தெரியுமா? ஒரே வார்த்தை, கடவுளை நாம் நம்பவில்லை என்பதை காண்பிக்கிறது. நான் கர்த்தரை நம்பல, நான் கர்த்தரை நம்பலன்றதை காமிக்குது, கர்த்தரை விசுவாசிக்கலன்றதை காமிக்குது. கர்த்தரை விசுவாசித்தா, கர்த்தரை நம்பினால், கர்த்தர் முழுசா கொடுத்துருன்னு சொன்னா கூட நிச்சயமா என்ன செய்வோம்? சொல்லுங்க, கொடுத்துருவோம், நிச்சயமா கொடுத்துருவோம். கர்த்தர் நம்முடைய இன்டென்ஷனை பார்க்கிறாரு, கர்த்தர் உங்க உள்நோக்கத்தை பார்க்கிறாரு, கர்த்தர் உங்கள் மனதை பார்க்கிறாரு. எத்தனை பேர் ஆமென்னு சொல்றீங்க? நிறைய பேர் சொல்லுவாங்க, இருந்தா கொடுத்துரும். இந்த மாதிரி ஆட்கள் நம்பவே நம்பாதீங்க. இருந்தா கொடுத்துரும் பிரதர். ஏங்க என்னது பிரசங்கம் யாருக்கு கர்த்தர் பண்ணிட்டு இருக்கிறாரு? அம்பானிக்கும் அதானிக்குமா பண்ணிட்டு இருக்கிறாரு? உட்காந்துருக்கிறவங்களா அம்பானி, அதானி, அப்புறம் எலான் மஸ்க்கு, ட்ரம்ப்பு, அப்படியே உட்காந்துருக்கிறோம்? இல்லை. நல்லா கவனிச்சிங்க, பைபிளை நல்லா படிச்சு பாருங்க. எப்பெல்லாம் விதைக்கிற பிரசங்கம் பண்றாரோ அப்பெல்லாம் தேவையோடு இருக்கிற ஜனங்களுக்கு பண்ணப்படுகிறது. எப்ப தேவையோடு இருக்கிறீங்களோ அப்பத்தான் நீங்க விதைப்பதற்கான பிரசங்கத்தை கேட்க நேரிடும். நிறைய பேர் என்னன்னா அதாவது ஆப்ஷனல் வச்சிருக்கிறாங்க. என்ன ஆப்ஷனல்? விதைக்கிறதுக்கு பதிலா, விதைப்பு அறுப்பு பிரமாணத்துக்கு பதிலா ஜபத்தை ஆப்ஷனலா வச்சிருக்கிறாங்க. ஜெபம் பண்ணா கர்த்தர் கொடுத்துறாரு, ஜெபம் பண்ணா கர்த்தர் கொடுக்க மாட்டாரு, விதைச்சா கர்த்தர் கொடுப்பாரு. ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆமென். இல்லங்க நான் உபவாசம் போட்டு ஜெபம் பண்ணா கர்த்தர் கொடுக்க, உபவாசம் போட்டா கர்த்தர் கொடுக்க மாட்டாரு, விதைச்சா கர்த்தர் கொடுப்பாரு. சொல்ல மாட்டேன்றீங்கல்ல, உண்மையா இல்லையா? கர்த்தர் என்ன சொல்றாரு? நீங்க ஜெபம் பண்ணிக்கிட்டே வீட்டில் இருந்தீங்கன்னா கர்த்தர் ஆசீர்வதிப்பான்னு சொல்ல, கையிட்டீங்கன்னா கர்த்தர் ஆசீர்வதிப்பான்னு சொல்றாரு. அப்ப எது பிரின்சிபிள்னு பார்க்கணும். பிரின்சிபிள் ஆல்டர்னேட் பண்ணக்கூடாது. இதுக்கு பதிலாக அது அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஜெபம் பண்ணி ஒன்றையும் வாங்க முடியாது. ஐ மீன் ஜெபம் பண்ணி பணத்தை வாங்க முடியாது, ஜெபம் பண்ணி ஆசீர்வாதத்தை வாங்க முடியாது. ஆசீர்வாதம் உங்க தலை மேல இருக்குது. ஜெபம், ஆண்டவரே அந்த ஆசீர்வாதத்தை எடுப்பதற்கு எனக்கு கொஞ்சம் ஞானம் வேணும் அப்படின்னு ஜெபம் பண்ணலாம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஞானத்தை தாங்கன்னு ஜெபம் பண்ணலாம். ஆண்டவரே பணத்தையே தாங்கன்னு ஜெபம் பண்ண முடியாது. அப்படின்னா கர்த்தரை வேலைக்கு அனுப்ப பாக்குறீங்க. கர்த்தரை, ஆண்டவரே என்ன இன்னைக்கு என்ன பண்றீங்க, வேலைக்கு போனீரா இல்லையா, எனக்கு பணம் கொடுக்குறதுக்குன்னு கேட்குறீங்க. கர்த்தர் உங்களுக்கு பணம் கொடுப்பதற்காக வேலைக்கு போறது இல்லை. கர்த்தர் உங்களை வேலைக்கு போக வச்சு ஆசீர்வாதமான மலையை உங்க மேல வருஷிக்க பண்ண பாருங்க. கைத்தட்டி ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆமென். இவங்க எடுத்து வச்சுட்டாங்க, வஞ்சித்துட்டாங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? டக்குன்னு ஒரு வேத பகுதிக்கு போங்க. யோசுவா 7ஆம் அதிகாரம். யோசுவா 7ஆம் அதிகாரம் சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். யோசுவா 7ஆம் அதிகாரம் ரொம்ப முரண்பாடான ஒரு கதை. 7ஆம் அதிகாரத்தில் என்ன சம்பவம் தெரியுமா? 6, 7, 8 இந்த 3 அதிகாரமும் கவனிங்க. 6ஆம் அதிகாரம் எரிகோ தரைமட்டம் ஆகுது. கவனிக்கிறீங்களா? லேட் ஆயிடுச்சா? முடிச்சிடலாம். 6ஆம் அதிகாரத்தில் எரிகோ தரைமட்டமாக்குறாங்க. அங்கே ஒரு காரியத்தை ஆண்டவர் சொல்றாரு, இந்த பட்டணத்திலிருந்து ஒன்றையுமே எடுக்காதீங்கன்றார். 6ஆம் அதிகாரத்தில் 18ஆம் வசனம் பாருங்க, 17, 18. இந்த பட்டணமும் இதில் உள்ள யாவும் கர்த்தருக்கு சாபத்தீடா இருக்கும். நாம் அனுப்பின ஆட்களை ராகாப் என்கிற வேசி மறைத்து வைத்தபடியால் அவளை மட்டும் காப்பாத்திருங்க. 18ஆம் வசனம் பாருங்க, சாபத்தீடானதில் ஏதாகிலும் எடுத்தீங்கன்னா நீங்க சாபத்தீடாகாதபடிக்கு இஸ்ரவேல் பாளையத்தை சாபத்தீடாக்கி அதை கலங்க பண்ணாதபடிக்கு இதுல ரொம்ப எச்சரிக்கையா இருங்கன்றார். எரிகோ பட்டணத்தை கர்த்தர் ஒரு பெரிய வெற்றியை கொடுத்தார். வெற்றியை கொடுத்து தரைமட்டமாக்கிட்டார், எல்லாத்தையும் அழிச்சு போட்டாரு. ஆனா ஆண்டவர் சொன்னாரு, இதுல இருந்து ஒண்ணு கூட எடுக்காதீங்க, எல்லாமே சாபம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாரு. 7ஆம் அதிகாரத்துல 1ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா, இஸ்ரவேல் புத்திரர் சாபத்தீடானதில் துரோகம் பண்ணினார்கள். கவனிங்க, இந்த வஞ்சிப்பது எங்கெல்லாம் நடக்குதுன்றதுல இது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். உடன்படிக்கை கர்த்தருடைய வார்த்தையை மீறிட்டாங்க.
எரிகோ பட்டணத்தை தரைமட்டமாக்குனது இவங்க கைப்பலன் கிடையாது, இவங்க சாமர்த்தியம் கிடையாது, இவங்களால ஒண்ணுமே முடியல. கடவுள் எல்லாத்தையும் பண்ணாரு. சொல்லுங்க, கடவுள் எல்லாத்தையும் பண்றாரு. உங்க வாழ்க்கையில சகலத்தையும் கடவுள் பண்றாரு. கடவுள் நம்மகிட்ட ஒன்னே ஒண்ணுதான் எதிர்பார்க்கறாரு. நான் சொன்ன மாதிரி இரு, நான் சொல்ற மாதிரி மட்டும் பண்ணு. எவ்வளவு பெரிய எரிகோனாலும் தரைமட்டமாக்குறேன், எவ்வளவு செங்கல் தரைமட்டமாக, எத்தனை லட்சம் கடன், நான் ஒன்றும் எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன். ஒருத்தங்க கோடாரியை வாங்கி வெட்டிக்கிட்டு இருக்கிறான், தீர்க்கதரிசிகள் புத்தர் வெட்டிக்கிட்டு இருக்காங்க. வெட்டிக்கிட்டு இருக்கும்போது கோடாரி கிணத்துக்குள்ள விழுந்துருது. பைபிளில் ஒரு கதை, கிணத்துக்குள்ள விழுந்துருது. கிணத்துக்குள்ள விழுந்த உடனே போய் தீர்க்கதரிசி கூப்பிடுறான். தீர்க்கதரிசியானவரே கொஞ்சம் வாங்க, நான் வெட்டிக்கிட்டு இருந்த கோடாரி விழுந்துருச்சு. இந்த கோடாரி கடனாக இரவலாக வாங்கப்பட்டது. சொல்லுங்க, இரவலாக வாங்கப்பட்டது. கடனா வாங்கிட்டு வந்துட்டேன். வாங்கினவனுக்கு திரும்ப நானே நல்ல இருதயம். பக்கத்துல கைப்பிடி சொல்லுங்க, வாங்கின கடனை திருப்பி கொடுக்கணும். ஷாகாபா லாதா ராபோ. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. வாங்கின கடனை திருப்பி கொடுக்கணும். சொல்லுங்க, வாங்கின கடனை திருப்பி கொடுக்கணும். இந்த இருதயத்தை கர்த்தர் பார்க்கிறார். வாங்கின கடனை திருப்பி கொடுக்கணும். ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்கன்னு கேட்டீங்கன்னா ஒரு அற்புதம் நடக்கும். ஏமாத்த நினைச்சீங்கன்னா அற்புதம் நடக்காது. இன்னைக்கு நிறைய பேருடைய பிரச்சனை கிறிஸ்தவ வாழ்க்கையில வாங்கினதை கொடுக்கறதுக்கு முன்னால, ஆண்டவரே நீ எப்போ வருவீரே, வந்தீங்கன்னா கொடுக்காம எடுத்துக்கொள்ள போட்டுடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. இல்ல, வாங்கின கடனை திருப்பி கொடுக்க வேண்டும். வாங்கின பணத்தை திருப்பி கொடுக்க வேண்டும். சொல்லுங்க, என்ன மாதிரியே சொல்லுங்க, வாங்கின பணத்தை திருப்பி கொடுக்க. ஆத்துமாவே, முத்துக்குமார், வாங்கின பொருளை திருப்பி கொடுக்க வேண்டும். சொல்லுங்க, பக்கத்துல எப்படி சொல்லுங்க, பக்கத்துல எப்படி சொல்லுங்க, வாங்கின பொருளை திருப்பி கொடுக்கணும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆமா, ஒரு புத்தகத்தை லைப்ரரியில இருந்து எடுத்துட்டு வந்துட்டா திருப்பி கொடுக்கணும். ஓ லார்ட் ஆஃப் மெர்சி. ஆமென். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. அவன் பாருங்க, நல்ல பையன். எனக்கு அவனை பார்த்தா அவனுக்கு ஒரு ஷால் போடணும் போல் இருக்கு, அவனை கைத்தட்டி ஒரு என்கரேஜ் பண்ணணும் போல் இருக்கு. அவன் சொல்றான், தீர்க்கதரிசிகள் புத்திர. அவன் வந்து ஒரு ஸ்டூடெண்ட், அவன் கமலேஷ் மாதிரி ஒரு ஸ்டூடெண்ட். அவர் சொல்றாரு, வெட்டிக்கிட்டு இருந்தேன், தண்ணியில் விழுந்துருச்சு. தீர்க்கதரிசியானவரே, தயவு செய்து வாங்கின இரவலாய் வாங்கப்பட்டது, இதை நான் திருப்பி. அவன் இருதயத்தை பார்த்த உடனே எங்க விழுந்தது சாமின்னு கேட்கிறாரு. இந்த இடத்துல தான் விழுந்தன. ஒரு கொப்பை போட்டு இரும்ப மிதக்க பண்றாரு. கடனை மட்டும் திருப்பி கொடுக்கணும்னு நினைச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த பணம் மிதந்து வரும். உங்களுக்கெல்லாம் போய் சொல்லி நீங்க எல்லாம் லட்சாதிபதி ஆகி கோடீஸ்வரர் ஆகி இயேசுவின் நாமத்தினால. ஆமென். நான் 2 புண்ணியவான்களுக்கு முன்னால் நின்று பணம் வாங்கி கொடுத்தேன். அவனை கேட்குறானுங்க, எங்களால் தர முடியாது, என்ன பண்ணுவீங்கன்றானுங்க. எல்லாம் மனசில் வச்சு தான் பசங்கமே பண்ண வேண்டியதாக இருக்குது. அவன் பாருங்க, சொன்ன உடனே கொப்பை வெட்டி போட்டால் அது மிதந்து, இரும்பு மிதந்து வருகிறது. சாத்தியமா சார்? அண்ணா சாத்தியமா? இரும்பு மிதந்து வருது. நான் அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்க கடன் வாங்கினதை திருப்பி கொடுக்கணும்னு நினைச்சாலே அந்த பணம் மிதந்து வரும். அற்புதமாவே நடக்கும், அதிசயமாவே நடக்கும். ஆமாண்ணா இல்லையா? அப்படி யாராவது இருக்கீங்களா? தீர்க்க தரிசனம் ஆண்டவர் பேசுறாரு, பயப்படவே பயப்படாதீங்க, தைரியமா சொல்லுங்க, நான் தந்துடுறேன்னு சொல்லுங்க. தந்துடுறேன், தர்றேன். இந்த பிளாக் பண்ற வேலையெல்லாம் வேண்டாம், காலை கட் பண்ற வேலையெல்லாம் வேண்டாம். ப்ராஃபஸியா சொல்றேன், ஏமாத்தணுன்ற எண்ணமே வேண்டாம். நான் சொல்றேன், நீங்க கொடுக்கணுன்ற எண்ணத்தோட ஒரு முயற்சி எடுத்து பாருங்க. கடவுள் உங்க கூட இருக்கிறத காண்பிப்பார். கடவுள் உங்க கூட இருக்கிறத காண்பிப்பார். ஏன்னா பைபிள் சொல்றது, உள்ளத்துல உண்மை இருக்க விரும்புகிறேன். ஆவியானவர் உள்ள இருக்கிறாருங்க. ஒன்று வாங்கினா டக்குன்னு கொடுத்துடணும்னு நினைக்கணும். கொஞ்சம் லேட் ஆகுதா பரவாயில்ல, ஆனா கொடுத்துடணுன்ற எண்ணம் நமக்கு வர வேண்டும். எதுக்கு நம்ம இங்க போனோம்னு தெரியல, சரி இங்க வாங்க. அப்போ இவங்க துரோகம் பண்ணிட்டாங்க, வஞ்சித்துட்டாங்க. இந்த இஸ்ரவேல் புத்திரர் எதுக்கு? எரிகோ பட்டணத்தை அவ்வளோ பெரிய அற்புதத்தை செஞ்சவர் துரோகம் பண்ணிட்டாங்க. அவருக்கு கீழே வாசித்து பாருங்க. எப்படி என்றால், யூதா கோத்திரத்து சேராருடைய குமாரனாகிய சப்தியின் மகன். சரி, கதையை கவனிங்க, என்ன நடந்துச்சு. அதுல ஒருத்தன் வந்து இந்த சாபத்தீட்டானதுல கை வைக்காதீங்கன்னு சொன்னாரு. ஒருத்தன் வந்து எடுத்துட்டு வந்துட்டான், நிறைய வெள்ளி பொண்ணு சால்வை அது இதுன்னு நிறைய எடுத்துட்டு வந்துட்டான். அவன் குடும்பமா சேர்ந்து பண்ணியிருக்காங்க, எடுத்துட்டு வந்துட்டாங்க. எடுத்து கொண்டு வந்து அவங்க வீட்டில் தோண்டி புதைச்சி வச்சிட்டாங்க. யாருக்குமே தெரியல, இஸ்ரவேல் புத்திரர்களுக்கு யாருக்குமே தெரியல. இங்க நான் போட்டு புதைச்சி வச்சது உங்க யாருக்குமே தெரியல. அந்த அளவுக்கு கண்ணமிட்டு களவாடி இருக்கிறான். அவன் வந்து கடவுளை வஞ்சித்து இருக்கிறான். 3 வார்த்தை சொல்லுது, எடுத்து கொண்டு வந்திருக்கிறான். களவாடி இருக்கிறான், வஞ்சித்து இருக்கிறான், எடுத்து கொண்டு வந்திருக்கிறான். அவன் பேர் தான் என்னது? ஆகான்.
யார் அவன்? ஆகான். சரி, இந்த விஷயம் யோசுவாவுக்கு தெரியவே இல்லைங்க. தெரியாமல யோசுவா என்ன சொல்றாரு? ஏங்க வாங்க, எரிகோவை கடவுள் நம்ம கையில் கொடுத்தாரு, இப்போ அடுத்த ஆயி பட்டணம் நமக்கு முன்பாக இருக்குது, அதனால போய் ஆயி பட்டணத்தை வேவு பார்த்துட்டு வாங்க அப்படின்னு சொன்ன உடனே வேவு பார்க்க போறாங்க. வேவு பார்த்துட்டு வந்தா, அங்க பார்த்துட்டு வந்த உடனே இவங்க சொன்னாங்க, சார் அங்க இவ்வளவு பேர்லாம் போக வேண்டிய அவசியம் இல்லை, வெறும் ஒரு 2000-3000 பேர் போனா போதும், பட்டணத்தை ஈஸியா பிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்றாங்க. உடனே அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3000 பேர் போறாங்க. எத்தனாயிரம் பேர்? 3000 பேர் போறாங்க. 3000 பேர்ல கிட்டத்தட்ட 36 பேர் இறந்து போனார்கள், வெட்டு உண்டு இறந்து போனார்கள். தலை குனிந்து ஆயி பட்டணத்துக்கு விரோதமாக போன இஸ்ரவேல் ஜனங்கள் தலை குனிந்து வெட்கி நாணி தோற்று போய் திரும்புறாங்க. அங்கே செத்தது 41 பேர் அல்ல, 36 பேர். இதுதான் தலைப்பு. நல்லா இருக்குல்ல, ட்ரெண்டிங் ஆகும். 41 பேர் சாகவில்லை, அங்கே 36 பேர் செத்தார்கள். இங்கே இல்லையா, 36 பேர் செத்துட்டாங்க. உடனே யோசுவா சட்டையை கிழிச்சுக்கிட்டு கடவுள்கிட்ட போறாரு. ஆண்டவரே என்ன பிரச்சனை? எரிகோவை இவ்வளவு பெரிய அற்புதம். கடைசி வசனம் சொல்லுது, 6ஆம் அதிகாரம், வீட்டில் போய் வாசித்து பாருங்க, 6ஆம் அதிகாரத்தில் சொல்லுது, யோசுவாவுடைய கீர்த்தி பெருகிருச்சு. அந்த அளவுக்கு பிரமாதம் பண்ணிட்டார் கடவுள். ஆனா 7ஆம் அதிகாரத்தில் படுதோல்வி, எல்லாம் வெக்கி நானி தலை குடிஞ்சு வந்து நிற்கிறாங்க. கடவுள்கிட்ட வந்து கேட்டா கடவுள் சொல்றாரு, எப்பா நான் என்ன உங்களுக்கு உடன்படிக்கை பண்ணணும், அதுல மீறிட்டீங்க. மீறிட்டோமா? எனக்கு தெரியாம இப்படி நடந்துச்சா அப்படின்னு கேட்டா உடனே யோசுவா சொல்றாரு, கோத்திரம் கோத்திரமா வாங்க, கோத்திரத்தை சீட்டு போடுங்க. யூதா கோத்திரம் வருது, அதில் உள்ள ஒரு தலைமை குடும்பத்தை சீட்டு போடுங்க, அதில் ஒரு குடும்பம் வருது, அதில் இருக்கிற யாருன்னு சீட்டு, அப்படி தனித்தனியாக சீட்டு போட்டு எடுத்தா யார் பேர் வருது? ஆகான் பேர் வருது. ஆகானை கூப்பிட்டு ஆண்டவர் கேட்குறாரு, யோசுவா கேட்குறாரு, என் மகனே. என்ன வார்த்தை? என் மகனே. எங்க பாருங்க, வாஸ்து பாருங்க, 19ஆம் வசனம் வாஸ்து பாருங்க. அப்பொழுது யோசுவா ஆகானை நோக்கி, என் மகனே, நீ இப்பொழுது இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை மகிமைப்படுத்து. என்ன சொல்றாரு? கர்த்தரை. ஏன்னா இஸ்ரவேலை கலங்க பண்ணிட்ட நீ. இது தெரியாமலே போயிருந்திருக்கலாம். ஆனா இவ்வளவு பெரிய வீழ்ச்சி உன்னை காட்டி கொடுத்துருச்சு, நீ மகிமைப்படுத்துன்னு சொல்லி கீழே சொல்றாரு. இவன் குடும்பத்தார், இவனுடைய பிள்ளைகள், இவனுடைய வீடு, இவன் எடுத்து கொண்டு வந்த அத்தனை வெள்ளி பொன் எல்லாத்தையும் நகரத்துக்கு புறம்பே கொண்டு போய் மொத்தமா எரிச்சிட்டாங்க. ஆகானோடு சேர்த்து கல்லெறிஞ்சு கொண்டு எரிச்சிட்டாங்க. பெரிய சம்பவம், அது பெரிய சம்பவம். அங்க ஆண்டவர் சொன்னாரு, நீங்கள் என்னை வஞ்சித்து விட்டீர்கள். என்ன சொன்னாரு? நீங்கள் என்னை வஞ்சித்து ஏமாற்றி விட்டீர்கள். 7ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் பாருங்க. 11ஆம் வசனத்தில் சொல்றாரு, இஸ்ரவேல் பாவம் செய்தார்கள், நான் அவர்களுக்கு கட்டளையிட்ட என் உடன்படிக்கையை மீறினார்கள், சாபத்திலானதில் எடுத்துக்கொண்டதும் களவு செய்ததும் வஞ்சித்ததும் தங்கள் பண்டம் பாடிகளுக்குள்ளே வைத்தது உண்டே. வஞ்சித்துட்டாங்க. அப்ப இவன் வஞ்சித்தான். எப்படி வஞ்சித்தான்? இவன் வந்து தசமாம் கொடுக்காம வஞ்சிக்கல, தசமாம் கொடுத்து வஞ்சிக்கல, இவன் வாக்கு பண்ணி வஞ்சிக்கல. இவன் ஒரு உடன்படிக்கைக்கு உட்பட்ட இஸ்ரவேல் ஜனம். இவன் எப்படி வஞ்சிச்சுட்டான்? இவனுக்கு வெள்ளி பொண்ணு, அவனுக்கு கடவுளுடைய வாக்கு தத்துவம், கடவுளுடைய உடன்படிக்கை, கடவுளுடைய பிரமாணம் எல்லாம் முக்கியம் இல்ல. இவனுக்கு வெள்ளி முக்கியம், பொண்ணு முக்கியம், சால்வம் முக்கியம், பணம் முக்கியம். அதுலயே கான்சென்ட்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். ஹலோ, கர்த்தர் எரிகோவை தரைமட்டமாக்குனவர். இதெல்லாம் வேணும்னு கேட்டா கர்த்தர் தரவா மாட்டாரு? ஹலோ, தரமாட்டாரா என்ன? அவ்வளவு பெரிய எரிகோவை தரைமட்டமாக்கினார். இதெல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்களுக்கு அவருக்கு தெரியாதா? கேட்டா தரமாட்டாரா? இவன் வஞ்சித்து விட்டான், உடன்படிக்கைக்கு உட்படாமல் போனான், கர்த்தருக்கு பயப்படாமல் போனான், கீழ்ப்படியாமல் போனான், களவு செய்ய பார்த்தான், எடுத்துக்கொண்டான், கர்த்தரை வஞ்சித்து விட்டான். பேரழிவு. எல்லாத்தையும் இழந்து போனார்கள். குடும்பமே நாசமா போச்சு, எல்லாமே போச்சு, கடவுளை ஏமாத்தினதுனால. எதுக்காக சொல்ல வரேன்? இந்த வஞ்சிப்பது என்பது நமக்குள்ள இருக்கிற ஒரு பெரிய ஒரு சோதனை, பிசாசு கொண்டு வர பெரிய சோதனை. கடவுள் சொல்றாரு, இன்றைக்கு எனக்கு பயப்பட பழகு,
நான் உனக்காக நிற்கிறேன்றதை யோசித்து பாரு. நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். நீ கை வச்சு வேலை செஞ்சு பாரு, நீ முயற்சி எடுத்து பாரு, நீ வஞ்சிக்க முயற்சி எடுக்காத. கடவுள் பார்த்தாருங்க, என்னாச்சு, இப்படி கோபத்தை தீர்த்துக்கிட்டாரு, எல்லாம் நடந்துச்சு. 8ஆம் அதிகாரத்தில் என்ன பண்ணார் தெரியுமா? சரி, ஜனங்கள் இப்படி நினைக்கிறாங்க போல, அவங்களுக்கு ஒரு 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 பட்டணத்தை போய் பிடிச்சா அங்கே இருக்கிற சில பொருள் அவங்களுக்கு பிடிக்குது போலன்ட்டு அடுத்த அதிகாரத்தில் நீங்கள் அங்கே என்னெல்லாம் கொள்ளையிடுறீங்களோ அதெல்லாம் நீங்கள் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போங்கன்ற கடவுளுடைய இருதயத்தை பாருங்கள். அடுத்த அதிகாரத்தில் 1ஆம் வசனத்துலேருந்து பாருங்கள். 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்லி முடிக்கிறேன். அப்பொழுது கர்த்தர் யோசுவாவை நோக்கி, நீ பயப்படாத, கலங்காத, யுத்த ஜனங்கள் யாவரையும் கூட்டிக்கிட்டு போ, ஆயி பட்டணத்துக்கு திரும்ப போ. ஆயில் இருக்கிற ராஜா ஜனம் எல்லாத்தையும் உன் கையில் ஒப்பு கொடுத்துட்டேன். எரிகோவுக்கும் அதன் ராஜாவுக்கும் செய்தது மாதிரியே நீ வந்து செய்ய. அடுத்த வசனம் பாருங்க. அதில் கொள்ளையிட்ட, கவனிங்க, கொள்ளையிட்ட பொருட்களையும் மிருக ஜீவன்களையும் உங்களுக்கு கொள்ளையாக எடுத்துக்கொள்ளுங்க. கர்த்தர் பார்க்குறார். சரி, உங்க இருதயம் அதில் போதா? நீங்க போய் ஜெயிக்கிறத பெருசா நினைக்கல, அங்க இருக்கிற பொருட்களை பெருசா நினைக்கிறீங்க. சரி, பரவாயில்ல, நீ எடுத்துக்கோ. ஏங்க, கடவுள் இப்படிப்பட்ட இருதயம் உள்ளவராக இருக்கும்போது நாம் ஏன் அவர்கிட்ட வஞ்சிக்கணும்? ரொம்ப முக்கியமான சில பாயிண்ட்ஸ் இருக்கு, சொல்ல நேரம் இல்லை, அடுத்த முறை பார்ப்போம். முற்பிதாக்கள் செய்த பெரிய தோல்வி என்ன தெரியுமா? அவங்க நாட்டை வேவு பார்த்தாங்க, ஆனால் வீட்டை வேவு பார்க்கல. வீட்டை வேவு பார்க்க மறந்துட்டாங்க. நாடு நாடு நாடுன்னு போனாங்க, வீட்டில் இருக்கிற பிரச்சனையை பார்க்க மறந்துட்டாங்க. செகண்டு, மற்றவர்களுடைய இதை சோதரிப்பதிலேயே கவனமாக இருந்தாங்க, ஆனால் தங்களுடைய நெகட்டிவை சரி பண்ண முயற்சி எடுக்கவே இல்லை. 3வது, தங்கள் எதிரிகளால் தோற்று போவதையோ முறிந்து போவதையோ அழிந்து போவதையோ அதையே அப்படிதான் நடக்கும்னு நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் நடந்தது தங்களாலேயே அவர்கள் அழிந்து போனாங்க. ஆண்டு சொல்றாரு, உன்னை அழிக்கிறதுக்கு வேற பெரிய எதிரியெல்லாம் வேண்டாம், உன்னையே அழிச்சுக்கிற. ஆயி பட்டணத்தில் அழிந்து போனீர்களே, எப்படி அழிஞ்சீங்க? அவன் அழிச்சான்னு நினைச்சீங்களா? இல்லை, உங்களை நீங்க சரிவர கவனிக்காம போனதுனால தான் அவன் உங்களை அழிக்க நேரிட்டது. உங்களை அழிக்க வேற ஒருத்தர் தேவையில்லை, நீங்களே போதும். நீங்க வஞ்சித்துட்டீங்கன்னா நீங்களே அழிந்து போவீங்களேன்ற. 4வது அவர் சொல்றாரு, நீங்க தவற உணரலன்னா தோல்விக்கு காரணம் தேவனையே சொல்லிட்டு இருக்கீங்க. ஆண்டவர் சொல்றாரு, நான் இல்லை காரணம், நான் உன்னை ஆசீர்வதிக்க ஆயத்தமா இருக்கிறேன், நீ வஞ்சிக்காம மட்டும் பார்த்துக்கோ. இன்னைக்கு நிறைய பேருடைய பிரச்சனை இல்லாமைக்கு கர்த்தரை காரணம் காட்டுறாங்க. எல்லாரும் எழுப்பி நிற்போம், கர்த்தரை காரணம் காட்டுறாங்க. ஆண்டவரே, நீர் என்ன ஆசீர்வதிக்கணும். கர்த்தர் சொல்றாரு, இல்லப்பா, கொஞ்சம் யோசித்து பாரு, கொஞ்சம் நினைச்சு பாரு, கொஞ்சம் சிந்திச்சு பாரு. அவங்க எதிரிகளை துரத்த முயற்சித்தாங்க, ஆனால் தங்களிடத்தில் இருக்கிற தீட்டை துரத்த முயற்சிக்கல. நான் சொல்றேன், நம்ம கையில் தான் இருக்கு. கர்த்தர் எல்லாத்தையும் நம்ம கையில் கொடுத்துட்டேன். எத்தனை பேர் ஆமென் சொல்லி? எல்லாமே என் கையில். நான் அவரை நம்புறேன்றது அவருக்கு தெரியும், நான் அவரை விசுவாசிக்கிறேன்னு அவருக்கு தெரியும், நான் அவரை தான் சார்ந்து இருக்கிறேன்னு அவருக்கு தெரியும். நீங்கள் யாரை சார்ந்துறீங்க அவருக்கு தெரியும். ஆண்டவருக்கு முன்பாக டிரான்ஸ்பரன்சி. ஆண்டவருக்கு முன்னால் ஒரு வாக்கு பண்ணிட்டீங்கன்னா, ஏங்க நான் ஒன்று பழகிருக்கேன், என்ன தெரியும் பழகிருக்கேன், ஆண்டவருக்கு முன்னால் ஒரு வாக்கு பண்ணிட்டா தலையே போனாலும் அந்த வாக்கை நிறைவேற்றுவதற்கு உறுதியாக நின்னீங்கன்னா கர்த்தர் அதை பார்ப்பேன். இந்த பையனை நான் நம்புகிறேன், இந்த பையனை நான் நம்புகிறேன். எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க? பின்வாங்கவே கூடாதுங்க. ஏன்னா எனக்கு வந்து இங்கே பாருங்க, என் கையில் கொடுத்தவர், என் கையில் 10 லட்சம் அவரால் கொடுக்க முடியும்னா, அந்த 10 லட்சத்தை ஆண்டவர் என்கிட்ட கொடுத்துட்டு அதை கொண்டு போய் கமலேஷ்கிட்ட கொடு அப்படின்னா, நான் என் கையில் வந்ததுக்கப்புறம் நான் குறித்து யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? வர்ற வரைக்கும் நான் வந்து நல்ல பிள்ளை மாதிரி நடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம், ஆண்டவரே எனக்கு எவ்வளோ கஷ்டம் இருக்கணும் உங்களுக்கு தெரியாதா? இல்லை, இந்த 10 லட்சத்தை நான் கொடுத்துட்டேன்னா எனக்கு 10 கோடி கொடுக்க அவரால் முடியாதா? இந்த 10 லட்சத்தை எதை வச்சு சம்பாதிச்சிங்க? அதுக்கு என்ன கஷ்டப்பட்டீங்க, என்ன உழைச்சிங்க? கர்த்தர் நம்பிதானே உங்களை கொடுத்தாரு. கர்த்தர் உங்களுடைய இன்டென்ஷனை பார்க்குறாருல்ல. நான் சொல்லுகிறேன், வஞ்சிப்பது என்பது எல்லாத்திலையும் இருக்குது. இந்த வஞ்சிப்பது என்கிற ஒரு விஷயத்தை மாத்திரம் நீங்க உங்களுக்குள்ள ஆராய்ந்து பார்த்து அதை உணர்ந்து வெளியே எடுத்து போட்டீங்கன்னா, நான் சொல்றேன், எல்லாம் உயிரோடு இருக்கிறாங்க. ஆகான் காணோம். ஆகான் நல்லவன் தான், அந்த பொருள் அதை வஞ்சித்துட்டான், உடன்படிக்கையை மீறிட்டான், கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தத்தை மீறிட்டான். நான் சொல்றேன், நீங்க எல்லாம் நல்லவர்கள் தான், நம்ம எல்லாம் நல்லவர்கள் தான்.
ஆண்டவர் அதை பார்க்கிறாரு, நம்ம இருதயத்தை பார்க்கிறாரு. நம்ம எல்லாரும் நல்லவர்கள் தான், ஆனால் எடுத்துக்கொண்ட தீர்மானத்தில் நாம் எப்படி நடந்து கொள்ளுகிறோம் என்பதை கர்த்தர் ரொம்ப கவனிக்கிறார். எத்தனை பேர் என்னோட ஆமென் சொல்றீங்க? எல்லாரும் கைகளை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ண. எல்லாரும் ரீமா ஷே ரூகாபா லாதா தானா சந்தா ரபோ. பெருசா யோசிக்காதீங்க, உள்ளத்தை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, இந்த பிரசங்கம் உண்மையுமே எனக்காகத்தான் நீ பேசுகிறீர். எந்த விஷயத்திலும் நான் உங்களுக்கு முன்பாக டிரான்ஸ்பரன்சியாக நிற்க எனக்கு உதவி செய்ய ஆண்டவரே. நீங்கள் என்னோட பேசியிருக்கிறீங்கன்னு நான் நம்புகிறேன். எக்கனாமிக்கல் மேனேஜ்மெண்ட்ன்றதை கர்த்தர் இப்படி தான் ஆரம்பிக்கிறாரு. வசனம் சொல்றது, உண்மையுள்ளவன் எவனோ அவன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். கர்த்தருக்கு பயப்படுகிறவன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். தேவனை நம்புங்கள், தேவனை நம்புங்கள். உழைப்ப கர்த்தர் ஆசீர்வதிப்பார், உயர்த்துவார் உங்களை. ஹலோ, உயர்த்துவார் பிரதர். நீங்க வாளாக மாட்டீங்க, தலையாவீங்க, கீழாக மாட்டீங்க, மேல் ஆவீங்க. கடன் கொடுக்கிற அளவுக்கு கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கடன் வாங்காதிருப்பீர்கள். இதெல்லாம் உங்க மேல கூறப்பட்டிருக்கிற வாக்குத்தத்தம், நம்ம மேல பொழியப்பட்டிருக்கிற ஆசீர்வாதமான மலை அது. இன்னைக்கு உங்க வாழ்க்கையை ஒப்பு கொடுங்க, கர்த்தருக்கு முன்பாக உங்க வாழ்க்கையை ஒப்பு கொடுங்க. இந்த வசனங்கள்ல ஏனோதானோன்னு இருக்காதீங்க. சின்சியரா சில முடிவுகள் எடுங்க. கடவுள் உங்களை ஆசீர்வதிக்கிறதை நீங்கள் காண்பீர்கள். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆமென். எல்லாரும் கைகளை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ரேபா ஷாதா ராபா லாபா ராபோ